ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம குபர்னெட்டிஸோட பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். ஸோ நம்ம பார்ட் 1ல ஆல்ரெடி குபர்னெட்டிஸ்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 2 வில் பி ஹேண்ட்ஸ் ஆன் டாபிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாட்னா என்ன, அண்ட் ரெப்ளிகா செட்னா என்ன, டிப்ளாய்மெண்ட்னா என்ன, நேம் ஸ்பேசஸ்னா என்ன, இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இன்னும் இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் சர்வீசஸ், இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸ், பெர்மிஷன்ஸ், வால்யூம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட் டுடே இட்ஸ் கோயிங் டு பி ஃபண்டமெண்டல்ஸ் விச் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் குபர்னெட்டிஸோட நம்ம ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் நம்ம கேஆப்ஸ்ன்ற மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த கிளஸ்டரை நான் ஆல்ரெடி இப்போ கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ make sure you're watching the previous video and having your cluster in ready so that நீங்க டைரக்டாவே இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் practice பண்ணி பார்க்கலாம். So you're learning from Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into our today's video. So நம்ம previous வீடியோவில் ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்னா என்ன, ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், ஒரு அப்ளிகேஷன் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அது கூடவே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஸ்டலேஷன் மெத்தட் நம்ம 2 மெத்தட் பார்த்தோம், விச் இஸ் மினிக்யூப் அண்ட் காப்ஸ், கேஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு குபர்னெட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது ஃபியூச்சரில் நம்ம எப்படியும் இகேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎஸில் ஒரு சர்வீஸாக இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஏடபிள்யூஎஸே அந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்ணிப்போம். அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இகேஎஸ் பற்றி பார்ப்போம். அதுதான் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்டர்வியூஸில் எல்லாத்தையுமே இகேஎஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போகிறோம். பட் நம்ம இப்போ டேரெக்டாகவே நான் ஃபஸ்ட்டே இகேஎஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் கிரேட் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கேஆப்ஸ் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதில் சில பேசிக் கமாண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இகேஎஸ் நோக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளானில் தான் இப்போதைக்கு நான் கேஆப்ஸ் கிளஸ்டர் மூலியமாக நான் ஒரு கிளஸ்டர் ஆல்ரெடி நான் இந்த கிளாஸ் முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேங்க. அப்போ உங்கள் கிளஸ்டர் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கிளஸ்டர் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதுலேயுமே நான் ஒரு ஸ்மால் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் நவ். இப்போது என்கிட்ட என்னென்னா ஆல்ரெடி ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் ரெடியாக இருக்குது. ஸோ நான் காப்ஸ் கிளைண்ட் மிஷின் மூலியமாக நான் ஒரு மாஸ்டரும் 2 ஒர்க்கர் நோடும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய புட்டியில் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா வேலிடேட் கிளஸ்டர் ஸோ காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர்ன்ற கமாண்டை கொடுத்தேன்னா எனக்கு என்னோட கிளஸ்டர் மித்ரன் இஸ் ரெடி அப்படின்னு வருங்க. இப்போது ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிரேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக புட்டி என்ன ஆகிட்டான்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். அது நார்மலாக நடக்கிறது தான், டைம் அவுட் ஆயிரும். இப்போது பிரிண்ட் இஎன்வி அப்படின்ற கமாண்டை கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம், என்னோட ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, அப்புறம் காப்ஸோட எந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷனு அண்ட் காப்ஸோட கிளஸ்டரோட நேமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போது இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, புட்டி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த EC2 மிஷினை ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. அப்படி ஏதாவது பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், அந்த புட்டியை ஒரு நியூ செஷன் இல்லை டூப்ளிகேட் செஷன் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ செஷன்னா புதுசாக ஐபி அட்ரஸ்லாம் கேட்கும். நான் டூப்ளிகேட் செஷன்னு சொல்லிட்டு EC2 யூசர்னு போகிறேங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த புட்டியை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணேன், இந்த புட்டிக்குள்ளே வரேன். இப்போ இங்கே பிரிண்ட் இஎன்வின்ற கமாண்டை ரன் பண்ணனா பாருங்களேன், ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, நேமு, என்னோட S3 பக்கெட்டோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்காது. அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் நம்ம கேஆப்ஸ் குபர்னெட்டிஸ் ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் அந்த கிளஸ்டர் நம்ம செட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்ற கமாண்ட் எல்லாமே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். நீங்கள் புட்டியை டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் ரீகனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி, இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே அகெயின் அவன் டெலீட் ஆயிடுவான். இப்போ நீங்கள் அகெயின் செட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ நான் டேரெக்டாக காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுவே சொல்லுது S3 பக்கெட்னா என்ன, எங்கே இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, என்ன அது தெரியுது. இங்கே ஒரு கியூப் சிட்டியிலேருந்து கான்டாக்ட்ஸ் மித்ரன் K8 இருக்குது, ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எரர் அடிக்குங்க.
அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக தரேன். என்ன டாஸ்க்னா, எப்படி பர்மனண்ட்டாக என்விரான்மெண்ட் வேரியபிளை நீங்கள் ஒரு லினக்ஸ் மிஷினில் ஆட் பண்ணுறது. ஈவன் ஆஃப்டர் சிஸ்டம் ரீஸ்டார்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனேயே எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் ஆயிடணும். ஸோ ஹவு டு ஐ டூ தட்? அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு கமெண்ட்லேயே ஹவு டு யூ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ChatGPTலேருந்து எடுக்கலாம், இல்லை நெட்டில் ரிசர்ச் பண்ணியுமே ஒரு பிளாக் ரீட் பண்ணி கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அது எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த லைனக்ஸ் இன்டர்வியூ கொஷின். நம்ம அதை ரியல் டைமில் நமக்கு எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள், ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சஸ் கீ ஐடி நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன், நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஆக்சஸ் கீ அண்ட் திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆக்சஸ் கீ. என்னோட சீக்ரெட் ஆக்சஸ் கீயை காப்பி அண்ட் பேஸ்ட்டு. அண்ட் அது கூடவே என்னோட கீழே வந்தீங்கன்னா கிளஸ்டரோட நேமு அண்ட் S3 பக்கெட்டோட லொக்கேஷனுமே நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ என்னோட கிளஸ்டரோட நேம் வந்து மித்ரன் k8.local நான் வச்சுருக்கேன். அண்ட் என்னோட S3 பக்கெட்டோட நேம் என்னன்றதையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ என்னோட S3 பக்கெட்டோட பேர் லேர்ன் வித் மித்ரன் குபர்னெட்டிஸ் பக்கெட். இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் env வேணால் டேரெக்டாகவே காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர்னு கொடுத்தேன்னா நவ் இட் வில் ஒர்க். சப்போ இது சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி ஒர்க் ஆகலை அப்படின்ற போது ஃபர்ஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். அது என்னன்ற அந்த மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்ட் நானும் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ஆல்சோ டெல் யூ இந்த வீடியோஸ் இட் செல்ஃப் ஸோ தட் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா கிளஸ்டர் ரெடியாக இருக்குது. நம்ம டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அப்போ நம்மளோட முதல் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, our first concept is going to be something called as name spaces. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றி ஐ எம் கோயிங் டு டீச் யூ. நான் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு கூட இதில் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் நேம் ஸ்பேசஸ் அப்படின்றது தான் நம்மளோட முதல் கான்செப்ட். நேம் ஸ்பேஸ்னால் என்னது, ஸோ வாட் டஸ் இட் மீன் அண்ட் வாட் டஸ் இட் டூ அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது I have a Kubernetes cluster, கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் மை Kubernetes cluster, ரைட்? இப்போ இதில் எப்போவுமே நம்ம டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம மாஸ்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம், நிறையா ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் வெர்டிக்கலாகவே வரைகிறேங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை மாஸ்டர் மெஷின். அவனை ரெட் கலரில் வச்சுக்கிறேன் அண்ட் பெயிண்டையுமே நான் ரெட் கலர். ஓகே, அண்ட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் மல்டிபிள் ஒர்க்கர் மெஷின்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் ஒர்க்கர் மெஷின்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இவங்க எல்லாரையுமே ஐ புட் இட் ஆன் சம்திங் எல்ஸ், க்ரீன் கலர். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இவங்களை என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ்டர்னு சொல்கிறோம், மீது எல்லாத்துலேயுமே ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இது ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமனாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒர்க்கர் மெஷின்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் இன் Kubernetes which will be called as நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். ஸோ நேம் ஸ்பேசஸ் அப்படின்ற அந்த டேர்முக்கு என்ன மீனிங்னா, உங்களோட கிளஸ்டரை நம்ம என்ன பண்ணலாம்னா லாஜிக்கல் சப் கிளஸ்டராக நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ Kubernetes கிளஸ்டரே நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் குட்டி குட்டியாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நேம் ஸ்பேசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த நேம் ஸ்பேசஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இப்படி ஒன்று வரைகிறேன். ஸோ இப்போது என்னோட Kubernetes கிளஸ்டரே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஜிக்கல் சப் கிளஸ்டராக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, AWSல VPC நெட்வொர்க்கிங்னு ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய VPCயை நம்ம குட்டி குட்டி VPCயை எப்படி உடைப்போம், த்ரூ சப்நெட்ஸ். ஸோ அப்போ சப்நெட் அப்படின்ற டேர்ம் என்னென்னா, ஒரு நெட்வொர்க்கை நம்ம குட்டி சப்பாக ஒரு ஸ்மால் பார்ட்டை நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் நேம் ஸ்பேஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் எனக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு நேமில் இவனை நான் டெவ் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ நேம் ஸ்பேஸ் விச் இஸ் கால்ட் அஸ் டெவ் அப்படின்னு. ஓகே, அண்ட் இதே மாதிரியே ஐ கேன் கிரியேட் அன் அனதர் நேம் ஸ்பேஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐ யூஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணேன், ஸோ
I created another namespace which is going to be called as, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், this is going to be production. ஸோ இப்படி நான் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸை நார்மலாக டெவ்வும் ப்ரொடக்ஷனும் ஒரே கிளஸ்டரில் இருக்காது. நான் இப்போ இதுக்கு என்னென்னா QAன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம QA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்பேஸ். இதை தாண்டி இல்லாமல் AWS Kubernetes என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் சில இனிஷியல் நேம் ஸ்பேஸஸோட தான் வந்திருப்பான். ஸோ அந்த இனிஷியல் நேம் ஸ்பேஸஸ்லாம் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் அ டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ், வி ஹாவ் அ கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா, ஸோ இப்படி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே, ஸோ வி ஹாவ் சம் நேம் ஸ்பேசஸ் விச் இஸ் ஒன்று கியூப் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று டிஃபால்ட் அப்படின்ற பேரில் சில நேம் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓன் நேம் ஸ்பேஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் டிஃபால்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட கிளஸ்டருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ்ன்னு இருக்குது. அவங்களே நான் என்ன பண்ணுறேன்னா லாஜிக்கல் சப் கிளஸ்டராக நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா kubectl ஆர் kubectl அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ kubectl கமாண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நான் தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் kubectl சின்டாக்ஸ் ஆர் கமாண்ட்ஸ் அப்படின்னு போட்டோம்னாலே அஃபீஷியல் டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு Kubernetes கிட்டேருந்தே வரும். ஸோ திஸ் இஸ் யோர் kubectl. ஸோ அப்போ kubectl ஆர் kubectl என்ன டைப் ஆஃப் கமாண்டு, என்ன டைப்பு, நேமு, ஆப்ஷன்ஸ் லைக் ஃப்ளாக்ஸ். ஸோ அப்போ kubectl கமாண்டுன்றது என்னன்னா கெட்டு, டிஸ்கிரைபு, டெலீட்டு இந்த மாதிரி நம்ம கமாண்ட் கொடுப்போம். டைப்புன்றது என்னென்னா என்ன டாபிக், நம்ம இப்போ பாடுன்ற டாப்பிக்கா, இல்லை நேம் ஸ்பேஸுன்ற டாப்பிக்கா, இல்லை அடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்க போகிறோமோ, டிப்ளாய்மெண்ட்டா, சர்வீஸா, அந்த மாதிரி டைப்பை கொடுப்போம். அண்ட் அதை பற்றின நேம், நம்ம அந்த பாடுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளாக்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட kubectl கமாண்டோட சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் kubectl கமாண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், விச் இஸ் kubectl get namespace. ஓகே, ஸோ kubectl get namespace இதை கொடுத்தனா என்னென்ன நேம் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு Kubernetes ஆட்டோமேட்டிக்காக 4 நேம் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகும். ஸோ இவங்க இனிஷியல் நேம் ஸ்பேசஸ். அப்போ நானும் என்ன பண்ணுறேன், அஃபிஷியலாக நேம் ஸ்பேஸுன்ற டாப்பிக்கோட டாக்குமெண்டேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்திங்கனாலே அஃபிஷியலாக நேம் ஸ்பேசஸ்ன்ற டாபிக் இருக்கும். ஸோ இனிஷியல் நேம் ஸ்பேசஸ் விச் இஸ் Kubernetes ஸ்டார்ட்ஸ் வித் இனிஷியல் 4 நேம் ஸ்பேசஸ். யார்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். மீனிங் இப்போ நான் என்னோட டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெவ் QAன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நேம் ஸ்பேஸ் நான் ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பாட் விச் இஸ் ஒரு கண்டெய்னர் நம்ம பாடு லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த நேம் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக எதில் போய் விழுகுவானா, டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் போயிட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இட் க்ளூஸ் திஸ் நேம் ஸ்பேஸ் தட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் யர் கிளஸ்டர் வித்தவுட் கிரியேட்டிங் அ நேம் ஸ்பேஸ் ஃபஸ்ட். அண்ட் எந்த மென்ஷன் நீங்கள் என்ன நேம் ஸ்பேஸும் கொடுக்கலனாலும் அவன் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருவான். அடுத்து ஒரு விஷயம் கியூப்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன் Kubernetes எந்த டாப்பிக்காக எடுத்துக்கோங்க, எனி டாபிக் வித்தின் Kubernetes நம்ம அடுத்தடுத்த ஃபியூச்சரில் பார்க்க போகிறதுல இஃப் தட் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கியூப் KUBE இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது Kubernetesோட அவன் மேனேஜ் பண்ணுற ஒரு டாபிக். ஸோ Kubernetes அவன் ஒழுங்காக ஒர்க் ஆகுறதுக்காக அவன் வச்சிருக்கிற சில டாபிக்ஸ். அப்போ இங்கே கியூப் நோடு லீஸ், கியூப் பப்ளிக், கியூப் சிஸ்டம். ஸோ இவங்க 3 பேருமே என்னென்னா Kubernetes மேனேஜ் பண்ணுற நேம் ஸ்பேசஸ். நீங்கள் நேம் வைக்கும் போதுமே நீங்கள் கியூப்ன்ற பேரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு ஆர்டிக்கல் ஒரு இடத்துல இருக்கும். அது நம்ம ஃபியூச்சரில் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, அவாய்ட் கிரியேட்டிங் நேம் ஸ்பேசஸ் வித் த ப்ரிஃபிக்ஸ் கியூப் சின்ஸ் இட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் த Kubernetes சிஸ்டம் நேம் ஸ்பேசஸ். அப்போ நீங்கள் நார்மலாகவே கியூப்ன்ற பேரில் நீங்கள் பேர் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பேர் வேணால் டெவ், QA, உங்கள் பேர் எனிதிங் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இந்த பேர் வச்சு க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ முதல்ல மீதி இப்போ டிஃபால்ட்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம எந்த மென்ஷனும் பண்ணலன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேசஸ் தான் போயிட்டு விழுகும். அப்போ அதை தாண்டி இந்த 3 நேம் ஸ்பேஸ் இருக்கே, வாட் ஆர் தே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கியூப் சிஸ்டம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம Kubernetes ஆர்கிடெக்சர் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம Kubernetes ஆர்கிடெக்சரில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா நம்ம we learnt about API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், ETCD இதெல்லாமே மாஸ்டரில் இருக்கும்.
அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கியூப் ப்ராக்ஸி அண்ட் நம்மளோட we will have our கியூப்லெட்ன்றது ஏஜென்ட், அது ஒன் ஆஃப் த கான்செப்ட் கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாமே நான் என்னென்னா, ஸோ இது எல்லாமே நம்ம கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், குவிக்காக என்னோட டாக்குமெண்டேஷன்லேருந்து நான் கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் டயக்ராமை மறுபடியும் ஒரு தடவை எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம முதல்ல நேம் ஸ்பேஸ்ன்ற பார்க்கும்போது நம்ம கியூபர்னெட்டிஸில் நம்ம படித்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் இருக்கிற காம்பனன்ட்ஸ், ஸோ இந்த ஏபிஐ சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு பாடு தாங்க. அதை நம்ம இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்கெடியூலர், இடிசிடி இவங்க எல்லாருமே ஒரு பாடாக தான் என்ன ஆகுறாங்கன்னா கியூபர்னெட்டிஸ்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதை நான் லைவாகவே இப்போ காமிப்பேன். அப்போ கியூபர்னெட்டிஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி இது எல்லாருமே கியூப் சிஸ்டமில் இருக்கான். கியூப் பப்ளிக் அப்படின்றது யார் அப்படின்னா, நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸ் விச் இஸ் ரீடபிள் பை ஆல் கிளையன்ட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆர் நாட் ஆத்தென்டிகேட்டட். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபியூச்சரில் கிளஸ்டர், இந்த ஒரு கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரே மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் எனக்கு யூசரே இல்லைனாலுமே சில இன்ஃபர்மேஷனை அவங்க பார்க்கணும், பப்ளிக்காக வச்சுக்கோ சில டேட்டாவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கியூப் பப்ளிக்னு சொல்லலாம். ஸோ திஸ் நேம் ஸ்பேஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் கிளஸ்டர் யூசேஜ் இன் கேஸ் சம் ரிசோர்சஸ் ஷுட் பி விசிபிள் அண்ட் ரீடபிள் பப்ளிக்லி த்ரூ அவுட் த ஓல் கிளஸ்டர். ஸோ அப்போ த பப்ளிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நேம் ஸ்பேஸ் இஸ் ஒன்லி அ கன்வென்ஷன், நாட் அ ரெக்வயர்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, கியூப் பப்ளிக்ன்ற ஒரு கான்செப்டை நாங்கள் வச்சுருக்கோம், அது ஒரு ஃபீச்சர், இது இருக்குது, இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரெக்வயர்மெண்ட் கிடையாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மீனிங், ரைட்? ஸோ அதுதான் அந்த வேர்டை சொல்கிறோம். அது ஒரு கன்வென்ஷன், ஒரு ஃபீச்சராக நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மேண்டேட்டரியாக நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. ஃபைனலாக கியூப் நோடலிஸ். இதில் என்னென்னா, உங்களோட கியூப்லெட் விச் இஸ் யோர் ஏஜென்ட் ஆன் எவ்ரி ஒர்க்கர் நோட், இவன் என்ன பண்ணுவான்னா ஹார்ட் பீட்ஸ் விச் இஸ் ஒரு நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஹார்ட் பீட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். அதே மாதிரியே கியூபர்னெட்டிஸோட ஒர்க்கர் நோடுமே என்ன பண்ணுவான்னா ஹார்ட் பீட்ஸை உங்கள் மாஸ்டருக்கு, ஸோ யூ வில் பி சென்டிங் இட். ஸோ அப்போ நோட்லீஸ் அலவுஸ் த கியூப்லெட் டு சென்ட் ஹார்ட் பீட்ஸ் ஸோ தட் த கண்ட்ரோல் பிளேன் கேன் டிடெக்ட் அ நோட் ஃபெயிலியர். அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே, கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த நோட் லீஸ்ன்ற நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வரான். அப்போ இவங்க எல்லாருமே கியூபுன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 நேம் ஸ்பேஸஸுமே நீங்கள் ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும். ஸோ அப்போ இதை நீங்கள் போய் மேனுவலாக க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்? இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓன் நேம் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது, நம்ம இப்போ நான் இங்கே டிஃபால்ட்டு கியூப் சிஸ்டம்னு 2 எழுதியிருக்கேன். அதே மாதிரி டெவ் கியூன்ற பேரில் எனக்கு என்னோட ஓன் நேம் ஸ்பேஸ் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை எப்படிங்க க்ரியேட் பண்ணுறதுனா, அதுக்கு அதே மாதிரியே நம்ம kubectl கமாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம kubectl கெட் பாட் அப்படின்னு கொடுத்தோமோ, கெட் நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தோமோ, அதே மாதிரியே kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் ஸ்பேஸ்ன்றது கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே கெட் நேம் ஸ்பேஸ் மாதிரியே kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ், என்ன நேம் ஸ்பேஸ் வேணும்னா டெவ், இந்த பேரில் எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடு இப்படி கொடுத்துட்டு நான் கெட்டு நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் டெவ்ன்ற பேரில் ஒரு நேம் ஸ்பேஸ் ஆக்டிவாக இருக்குது. இட் வாஸ் கிரியேட்டட் 2 seconds ago. ஸோ இப்போது நம்ம ஒரு டாப்பிக்கை 2 விதமாக கிரியேட் பண்ணலாங்க இன் குபர்னெட்டிஸ். ஒன்று த்ரூ இம்பரேட்டிவ் வே, இன்னொன்று த்ரூ டிக்ளரேட்டிவ் வே. ஸோ அந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸோ வாட் இஸ் திஸ் இம்பரேட்டிவ் வே அண்ட் டிக்ளரேட்டிவ் வே, வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு நேம் ஸ்பேஸை என்ன பண்ணேன்னா ஒரு CLI கமாண்ட் மூலியமாகவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரே லைன்லேயே ஐ கேவ் அ கமாண்ட், எனக்கு அது நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போது இதே நேம் ஸ்பேஸை நான் ஒரு YAML ஃபைலில் கூட எழுதி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா YAML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஆன்சிபிள் பிளேபுக் அப்படின்றதும் நம்ம ஒரு ஃபியூச்சரில் நம்ம ஒரு செப்பரேட் சீரீஸில் ஆன்சிபிள் பற்றியும் நம்ம படிப்போம் குபர்னெட்டிஸ் முடிஞ்ச அப்புறம். குபர்னெட்டிஸு ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் நம்ம படித்த அப்புறம் ஆன்சிபிள் பற்றி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சிபிளில் ஃபுல்லாகவே YAML அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளும் குபர்னெட்டிஸில் YAML அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம். கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியாது, அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். லாங்குவேஜ்னா ஒரு சின்டாக்ஸ் மாதிரி நம்ம எழுத போகிறோம். அப்போ முதல்ல YAML அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கோம். ஸோ YAML அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ஹியூமன் ரீடபிள் டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ்.
ஸோ YAMLோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா YAML எயிண்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ YAML அந்த பேர்லேயே என்னன்னா அந்த YAMLோட பேரே அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ YAML எயிண்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இட்ஸ் அ ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்டா ஸ்டோரேஜ் லாங்குவேஜ் ஃபார் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இது எதுக்குன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஃபார்மேட் ஈஸியாக புரியணும், நம்மளும் நம்ம அந்த YAML ஃபார்மேட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஹியூமன் ரீடபுளாகவும் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கும் புரியணும், ஹியூமனுக்கும் புரியணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நடுவில் நாட் கோடிங், நம்ம இதில் கோட் அடிக்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தான பைத்தன் C++ மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் அ லாங்குவேஜ் தான், பட் ஸ்டில் நம்ம பேசுகிறதுக்காக, நம்ம டேட்டாவை எழுதி வைக்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு நேம் ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணோங்க. அதே மாதிரியே நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸை YAML ஃபைல் வழியாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ Kubernetes நேம் ஸ்பேஸ் YAML அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இப்போது கிரியேட்டிங் அ நியூ நேம் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபைல் நீங்கள் எப்படி YAML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க. அந்த YAML ஃபைலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கான்செப்டை, ஸோ வாட் யூ வாண்ட் டு ரைட் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண ஃபைல்ஸ், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல். இது எனக்கு என்னென்னா டெஸ்க்டாப்லேயே எனக்கு app.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ சேவ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கோடை காப்பி இங்கே பேஸ்ட். ஸோ இப்போ முதல்ல இங்கே 4 லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. YAML ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கீ, ஒரு வேல்யூ. அப்போ இங்கே கீன்றது என்னென்னா API வெர்ஷன், அதுக்கான வேல்யூ என்னென்னா V1. கைண்டுன்றது என்னென்னா அது ஒரு கீ, அதுக்கான வேல்யூ நேம் ஸ்பேஸ் அண்ட் மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 லைனில் ஒரு YAML ஃபைல் எழுதியிருக்கோம். இதில் கீ வேல்யூ பேர் தான். அண்ட் இங்கே இந்த 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா டேப். உங்கள் கீபோர்டில் டேப்ன்ற பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டென்ட் ஆகும். இந்த இன்டென்டேஷன் தான் YAML ஃபைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்டர்வியூலையுமே Kubernetes இன்டர்வியூவில் கேட்கும்போது இப்படி ஒரு YAML ஃபைலை எழுத சொல்லுவாங்க. ஃபார் டிப்ளாய்மெண்ட் YAML, சர்வீஸ் YAML. நம்ம அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். சரி, அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்லையும் சரி, அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 லைனில் இப்படி ஒரு கோடை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஒவ்வொரு லைனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் லைன் அப்படின்றது என்னென்னா API வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம Kubernetesஓட API docs அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே API ரெஃபரன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இந்த லிங்க்கையும் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா API குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இங்கே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் V1, அப்புறம் V2, V1 alpha 1, V1 beta 1, V1 beta 2, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்னது API குரூப் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம என்னென்னா V1 அப்படின்றது தான் ஸ்டேபிள் வெர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ Kubernetesல என்ன பண்ணுவாங்கன்னா they will keep on upgrading the Kubernetes cluster. இப்போ 1.33 அப்படின்றது தான் நம்மளோட லேட்டஸ்ட் Kubernetes வெர்ஷன். அப்போ நம்மளுமே காப்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணும்போதுமே நம்ம என்னென்னா நம்ம Kubernetes தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஒரு Kubernetes கிளஸ்டர் ரன் ஆகிட்டு இருக்கான். எவ்ரி இயர்ஸ், எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா புது வெர்ஷன் அப்கிரேட்ஸ் நம்மளுக்கு வரும். just Kubernetes 3.34, 3.35, 1.35, 1.34, 1.33 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1.33 லேட்டஸ்ட், 3435 சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து புது வெர்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த புது வெர்ஷனில் என்ன தாங்க பண்ணுறாங்க, வாட் தேர் இன்ட்ரடியூசிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரம் அவர் டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ யூ வில் பி லேர்னிங் சம் டாபிக். அந்த டாபிக் என்ன பண்ணுறோன்னா புது ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணுறீங்களா, ஆட்டோ ஸ்கேலிங்கு. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட்டோ ஸ்கேலிங்கே இப்போ புதுசாக V2ன்னு விட்டுருக்கோம். அப்போ நீங்கள் என்ன வெர்ஷன் ஆஃப் த டாபிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, V1 யூஸ் பண்ணுமா இல்லை V2 யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு இங்கே வெர்ஷன், அந்த டாப்பிக்கோட வெர்ஷன் நீங்கள் கொடுக்கணுங்க. ஸோ அப்போ அதுதான் API வெர்ஷன், என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கைண்டுன்றது என்னென்னா நீங்கள் என்ன டாபிக் Kubernetesல கிரியேட் பண்ண போகிறீங்க. நம்ம கிரியேட் பண்ண போகிறது நேம் ஸ்பேஸ். அண்ட் இது கேஸ் சென்சிட்டிவ்ங்க.
இந்த எண்ணுக்கு பதில் நீங்கள் ஸ்மால் லெட்டர் எண்ணுன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்போ மறக்காமல் இந்த கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ என்ன டாபிக் கிரியேட் பண்ண போகிறோம்னா நேம் ஸ்பேஸு. மெட்டா டேட்டான்றது என்னென்னா இந்த நேம் ஸ்பேஸோட இன்ஃபர்மேஷன். நம்ம ஏதாவது ஒரு பாடுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த மெட்டா டேட்டாலாம் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு என்ன நேம் ஸ்பேஸோட பேர் வேணும்னா QA அப்படின்ற பேரில் எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்மளோட ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போயிட்டு புட்டியில் app.yaml main.yaml என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபைலு, பட் இட் ஷுட் பி இந்த சின்டெக்ஸ் ஆஃப் .yamlன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட்டு இதை நான் சேவ் பண்ணி குவிட் பண்ணிடுறேங்க. ஸோ அப்போ நம்ம 2 மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ரிசோர்ஸஸை நம்ம கிரியேட் பண்ணோம். ஒன்று என்ன அப்படின்னா imperative way, IMPERATIVE, which will be using kubectl CLI commands. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா CLI commandsல நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்டு டிக்ளரேட்டிவ் வே, DECLARATIVE. டிக்ளரேட்டிவ் வே அப்படின்றது என்னன்னா த்ரூ அ YAML ஃபைல். ஏன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் டாக்கர் டாப்பிக்லேயே பார்த்துப்போம். டாக்கர் ரன் -itd -p பப்ளிஷ் -v வால்யூம் நம்ம நேமு, இதே மாதிரி ஒரு டாக்கர் ரன் கமாண்டே பெருசாக 2 லைனுக்கு வருங்க. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய CLI கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு பதில் அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபைலில் எழுதிட்டோம்னா அதுதான் டாக்கர் கம்போஸ். பட் நம்ம டாக்கர் கம்போஸை விட குபர்னெட்டிஸில் நம்ம அந்த YAML ஃபைலை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ அப்போது ஒரு YAML ஃபைலாக எழுதி அதை நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி டிக்ளரேட்டிவ் வே. இப்போ ஒரே டாப்பிக்கை நீங்கள் 2 விதமாகவும் கிரியேட் பண்ணலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். நம்ம மோஸ்ட்டாக டிக்ளரேட்டிவ் வேல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் YAML ஃபைல் நான் ஒன்று எழுதிட்டேன். இப்போ kubectl apply -f ஃபைல் நேம் என்னன்னா main.yaml. ஸோ அப்போ இந்த கமாண்டை கொடுத்து இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு அந்த ஃபைலை படித்து QAன்ற பேரில் ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். நான் kubectl get நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தேன்னா மொத்தமாக எனக்கு 6 நேம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் 4 நேம் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டா, 2 நேம் ஸ்பேஸ் 1 நம்ம CLI வழியாக ஒரே லைன்லேயே ஒரு முடிச்சிட்டோம். அதை நம்ம ஒரு YAML ஃபைலில் கூட எழுதி அதை நீங்கள் ரன் பண்ணி கூட அதே டாப்பிக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு விஷயத்தை போத் இம்பரேட்டிவ் வே அண்ட் டிக்ளரேட்டிவ் வேல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நேம் ஸ்பேசஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம ரன் பண்ணணும். அப்போ அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுத்த டாபிக் விச் இஸ் கோயிங் டு பி பாட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நேம் ஸ்பேசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், எப்படி நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக குபர்னெட்டிஸில் ஒரு பாடுனா என்ன, ஒரு பாடோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேம் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்த மாதிரி இப்போ பாட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாட் இஸ் த அட்டாமிக் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட் இன் குபர்னெட்டிஸ். ஸோ நீங்கள் ஒரு டாக்கரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த கண்டெய்னர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு பாடாக நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாட் அப்படின்றது என்னென்னா ஒன்று ஆர் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னரை நம்ம டுகெதர் நம்ம என்ன சொல்கிறோன்னா வி ஆர் கோயிங் டு கால் இட் ஆஸ் அ பாட். ஸோ அப்போ நம்ம 1 ஆர் மோர் கண்டெய்னர் நம்மளோட பாடுக்குள்ளே இருக்கலாம். அது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரே ஒரு கண்டெய்னரை நம்ம பாடில் வைப்போம். ஆனால் வேணும்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ரன்னிங் வித்தின் யுவர் பாட். தட் இஸ் பாசிபிள். அப்போ இந்த பாடுன்றது என்னன்னா ஒரு wrapper லேயர் மாதிரிங்க. நீங்கள் ஒரு சாக்லேட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சாக்லேட் மேலே ஒரு கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர் தான் அந்த பாடுன்றதுக்கு. அப்போ அந்த கவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சாக்லேட் தான் வைக்கணும் இல்லை, 2-3 சாக்லேட் கூட வச்சுட்டு மொத்தமாக அதை பைண்ட் பண்ணி நம்ம அந்த கவரை wrap பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாட் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஆர் அட்டாமிக் யூனிட். 1 or more container together can be inside our pod. ஓகே, ஸோ அப்போ குபர்னெட்டிஸில் நம்மளுக்கு என்னென்னா எல்லாமே நம்ம பாடாக தாங்க நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். நம்ம என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணனாலும் நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க்லோட்ஸ் எல்லாமே ஒரு பாடுக்குள்ளே தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாடுக்குள்ளே ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா அவங்க எல்லாருமே ஒரே நெட்வொர்க் ஒரே ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஜஸ்ட் மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து நெட்வொர்க்கிங் அண்ட் என்னென்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த பாடுக்கு நம்ம டாக்கர் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதெல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ இப்போ பாட் அப்படின்றதுனா இட்ஸ் அட்டாமிக் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட் இன் குபர்னெட்டிஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரியே ஒரு kubectl கமாண்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு செகண்ட் கனெக்ஷன் டைம் அவுட் மட்டும், இது புது விண்டோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா kubectl get pods அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நோ ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். அப்போ நான் கெட் பாடுன்னு கொடுத்தேன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் எந்த விதமான பாடுமே இல்லை. -n டெவ்னு கொடுக்குறேன். டெவ் ஸ்பேஸில் எதுவுமே இல்லை. QAன்னு கொடுக்குறேன். QAலையும் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே -n அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்ன நேம் ஸ்பேஸுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் இருக்கிற உங்களோட பாட் இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா நேம் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா பாடோட மொத்த லிஸ்ட்டும் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ kubectl get pod -all நேம் ஸ்பேசஸ் இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா ஆல் த நேம் ஸ்பேஸில் இருக்கிற ஆல் த பாட்ஸ் காமிப்பான். அப்போ இதில் மொத்தமாகவே எல்லா நேம் ஸ்பேஸும் எதில் வருதுன்னா கியூப் சிஸ்டம். அப்போ கியூப் சிஸ்டமோட நேம் ஸ்பேஸில் இருக்கிறது தான் பாட்ஸ் எல்லாமே இப்போ காமிக்குது. இப்போ இந்த பாட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். யூ ஹாவ் அ க்ளவுட் கண்ட்ரோல் மேனேஜர் அண்ட் உங்களோட ETCD, காப்ஸ் கண்ட்ரோலரு, API சர்வரு, கியூபோட கண்ட்ரோல் மேனேஜரு, ஸ்கெடியூலரு. அப்போ நம்ம லேர்ன் பண்ண, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு குபர்னெட்டிஸோட காம்பனண்ட்டுமே, ஆர்கிடெக்சர் காம்பனண்ட்டுமே, ஸ்கெடியூலர், கண்ட்ரோல் மேனேஜர், API சர்வரு, க்ளவுட் கண்ட்ரோலரு, இவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன இருக்காங்கன்னா இந்த கியூப் சிஸ்டம்ன்ற நேம் ஸ்பேஸில் தாங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம kubectl get pod அப்படின்ற கமாண்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் வில் ஷோ அஸ் ஆல் த பாட்ஸ் பை பாசிங் -all நேம் ஸ்பேசஸ். எல்லா நேம் ஸ்பேஸ் இருக்க எல்லா பாட்ஸுமே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் எனக்குன்னு ஒரு புது பாடை நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்போ அந்த புது பாடை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, kubectl கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் ஒரு பாடை க்ரியேட் பண்ணலாம். CLI மூலியமாக, இல்லை ஒரு YAML ஃபைல் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாடை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு YAML ஃபைலில் ஒரு பாடை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ YAMLல 3 ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த ஃபைல் அது மேலே இருக்காது, அதோட முடிஞ்சிருச்சு. புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்படி 3 ஐஃபன் போட்டு நான் புதுசாக நம்ம ஒரு பாடோட YAML ஃபைலை நம்ம எழுத போகிறோம். அண்ட் நம்ம அதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான நேம் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாடை க்ரியேட்டும் பண்ண போகிறோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆல் மை கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில் இருக்கிற பாட்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு பாடை க்ரியேட் பண்ணுறதுக்கான YAML ஃபைல் எழுத போகிறோம். இப்போ இந்த டேட்டா அப்படியே காப்பி. இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற டாப்பிக்கு பேர் என்னன்னா பாட், POD. நான் க்ரியேட் பண்ண போகிறது பாடு, அதே வெர்ஷன் 1. பாடுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாடில் என்ன இருக்குன்னா, 1 ஆர் 1த்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸை நீங்கள் லான்ச் பண்ணலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அந்த கண்டெய்னர் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுத போகிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பாடோட YAML ஃபைலை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரம் அஃபிஷியல் Kubernetes. ஸோ பாட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாலே பாடு பற்றின அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இங்கேவே உங்களுக்கு பாடோட எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துட்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி அண்டு இங்கே ஃபுல்லாகவே வேணால் கண்டெய்னர் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் பேஸ்ட். ஸோ இப்போ புதுசாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த டபுள் ஸ்பேசஸ், இங்கே இந்த 4 ஸ்பேஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இந்த ஸ்பேசஸ் கொடுக்க தெரிலனா டேப் பட்டன், உங்கள் கீபோர்டில் டேப் ஒரு வாட்டி ஒரு இன்டென்ட், இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா இன்னொரு இன்டென்ட், டேப் கொடுங்க, ஸ்பேஸ் பார் கொடுக்காதீங்க. ஸோ அப்போ டேப் கொடுத்து இந்த இன்டென்டேஷனை சரி பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே இந்த ஐஃபன் எங்கே வரணும், இது எப்படி வரணும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை லைக் நீங்கள் ஒரு யூடியூப்பில் YAMLனா என்ன அப்படின்னு பார்க்கலாம், இல்லை அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லையும் பார்க்கலாம். பட் போக போக உங்களுக்கு என்ன வரும்னா, நம்ம இப்போ Kubernetesல YAML யூஸ் பண்ணுறோம், Ansibleலையும் YAML யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் YAML பற்றின நாலேஜ் கிடைக்க தான் போகுது. பட் நான் ஃபார் நவ் செப்பரேட்டாக YAML நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ இப்போதைக்கு நான் போட போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு YAML பற்றின இந்த ஐஃபனுக்கு மீனிங் என்ன, ஏன் இந்த கேப்பை கொடுக்குறாங்க, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோ அண்ட் செக் அவுட் யூடியூப் சேனல் வேர் YAMLலாம் என்னென்னு. நானும் YAML பற்றி என்னென்னு படித்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நாட் அ சேனல், ஒரு வீடியோ. அந்த வீடியோ நானும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேங்க. ரைட். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ திஸ் இஸ் நம்ம ஒரு என்ன கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ண போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னென்னா இங்கே நம்ம எழுதுகிறோம். இப்போ உங்களோட கண்டெய்னரோட பேர் என்னது,
எனக்கு கண்டெய்னர் நம்பர் 1ன்னு கொடுத்துரு. அண்ட் அது என்ன இமேஜ்னா ஹெச்டிடிபிடின்ற இமேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுதுன்னா அது 18ன்ற போர்ட் நம்பரில் ரன் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளோட பாடோட யாமல் ஃபைல். நம்ம முதல்ல ஒரு பாடை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு அந்த பாடுக்குள்ளே ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் இருக்காங்க. அப்போ அதை அப்படியே காப்பி நம்மளோட புட்டிக்கு போயிடுவோம். விஐ main.yaml ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இதில் மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக டெலீட் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த YAML ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை அப்படியே சேவ் அண்ட் குவிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா kubectl apply அப்படின்ற கமாண்டை கொடுத்தோன்னா நம்மளுக்கு kubectl apply -f main.yaml. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு பாடு கிரியேட் ஆகும். ஆனால் எங்கே கிரியேட் ஆவானா நம்ம ஏதாவது நேம் ஸ்பேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கோமா? கொடுக்கவே இல்லை. அப்போ சின்ஸ் எந்த நேம் ஸ்பேஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம YAML ஃபைலில் எழுதாதனால அது செப்பரேட்டுங்க, அதை மறந்துடுங்க. அது அங்கே இருக்கிறதே மறந்துடுங்க. அந்த மாதிரி அங்கே ஒரு ஃபைல் இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஏதாவது YAML ஃபைல் எழுதுகிறோமா, நம்ம ஏதாவது நேம் ஸ்பேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமானா இந்த ஃபைலில் கொடுக்கவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட பாடு எங்கே போய் லான்ச் ஆவான்னு கேட்டிங்கன்னா என்னோட டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் அவன் எனக்கு ரன்னிங்கிற ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ kubectl get pod அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் காமிக்குது. இப்போ நம்ம ஒரு பாடு ஸ்க்ரீன் கிளியர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பாடை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு பாடை க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நான் கெட் பாடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாடு நேமு ஸ்டேட்டஸ் 1/1 ரெடி அப்படின்னு என்னென்னா நான் எத்தனை கண்டெய்னர் வச்சுருக்கேன்? ஒரு கண்டெய்னர். அந்த ஒரு கண்டெய்னரில் எனக்கு அந்த ஒரு கண்டெய்னர் ரெடியாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் 1/1. இதுவே நான் 2 கண்டெய்னர் எழுதியிருந்தேன்னா 2/2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்திருக்கும். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ 2/2ன்னு வந்திருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், அது ரன்னிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ரீஸ்டார்ட் ஆகலை, 0. அது கிரியேட் ஆகி 50 செகண்ட்ஸ் ஆகுது. இதுதான் எனக்கு கெட் பாடுன்றதில் எனக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு பாட் ரன் ஆகுது, இதோட அவுட்புட்டை பார்க்க முடியுமா? நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியாதுங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் சர்வீசஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். அப்போ நம்ம பாட் எப்படி நம்ம அவுட்புட் பார்க்குறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம பாடை மட்டும் க்ரியேட் பண்ணுறதில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் டாக்கர் மாதிரி டக்குன்னு ஒரே கமாண்ட் -pன்னு போட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆனால் அதை நான் சொல்லித்தரதுக்கு எனக்கு டிஃபிகல்ட். அதனால் நம்ம இப்போதைக்கு அதை பற்றி வரியே பண்ண வேண்டாம். அதை நம்ம ஃபுல்லாகவே இன்டெப்த்தாகவே சர்வீசஸ்ன்ற டாப்பிக்கில் பார்ப்போம். அப்போ தான் நீங்கள் இந்த பாடோட அவுட்புட், ஏன்னா இப்போ HTTPDன்ற ஒரு இமேஜ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, டாக்கர் இமேஜ் தான். அப்போ HTTPDன்ற டாக்கர் இமேஜ் தான் எனக்கு இப்போது ரன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ HTTPD அவுட்புட் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம டாக்கரில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அது அவுட்புட்டாக வரணுமே. அப்போ நான் அதை எப்படி அவுட்புட்டாக பார்க்குறது? பட் இப்போதைக்கு நம்ம அதை அவுட்புட்டாக பார்க்க முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு செப்பரேட் டாபிக் தேவை. அதை நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாடு கூடவே எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வேணுங்க. ஸோ நார்மலாக நான் ஆர்கிடெக்சர் டயக்ராம்லேயே நான் என்ன சொல்லியிருப்பேன், நம்மளோட கிரியேட் பண்ணுற பாடு எல்லாமே ஒர்க்கர் நோடில் தான் ரன் ஆகும், மாஸ்டரில் ரன் ஆகாது. மாஸ்டர் இஸ் ஒன்லி ரிசர்வ்டு ஃபார் அவர் Kubernetes சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர். இவங்க எல்லாருமே மாஸ்டர் நோடில் ஒர்க் ஆவாங்க. உங்கள் ஒர்க்கர் நோடில் தான் பாடு ரன் ஆகும். அப்போ நீங்கள் அது உண்மையிலே எந்த ஒர்க்கர் நோடில் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க kubectl get pod -o wide அப்படின்ற கமாண்ட் என்டர் அடிச்சிங்கன்னா, வைடுன்ற கமாண்ட் என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த நம்மளுக்கு மொத்தமாக வந்தது 5 காலம்: நேமு, ரெடி, ஸ்டேட்டஸ், ரீஸ்டார்ட், ஏஜ். இது கூடவே அந்த பாடோட IP அட்ரஸ்ஸு அண்ட் என்ன நோடில் ரன் ஆகுது, நாமினேட்டட் நோடு, ரெடினஸ் கேட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எந்த நோடில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஒர்க்கர் நோடு இருக்குது, விச் இஸ் நோடு. இதில் எனக்கு என்னென்னா EC5 அந்த நோடோட நம்பர் EC00598. ஓகே, அப்போ நம்ம 2 ஒர்க்கர் நோடில் இந்த முதல் ஒர்க்கர் நோடில் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பாடு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ காமிக்குதுங்க. ரைட், சூப்பர். ஸோ இப்போது இந்த பாடு இந்த நோடில் தான் ரன் ஆகணுன்ற டெசிஷன் யார் எடுத்தாங்க? ஸ்கெடியூலர் தான் அந்த டெசிஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கெட் பாடுன்ற ஒரு கமாண்டை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாடை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஸ்கிரைப் பாடுன்ற ஒரு கமாண்ட் எடுப்போம். kubectl டிஸ்கிரைபு பாடு. எந்த பாடை டிஸ்கிரைப் பண்ணணும்? மை ஃபாஸ்ட் பாடை டிஸ்கிரைப் பண்ணு. இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா இங்கே நான் கமாண்ட் அடிச்சிருக்கேன். இந்த பாடோட பேர் என்ன,
என்ன நேம் ஸ்பேஸில் ரன் ஆகுறான், எந்த நோடில் ரன் ஆகுறான், எப்போ க்ரியேட் ஆகிருக்கான், அதோட ஐபி அட்ரஸ் என்ன கண்டெய்னர் ரன் ஆகுது, கண்டெய்னர் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்மளோட YAML ஃபைலில் பேர் வச்சோம், கண்டெய்னர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டெய்னர் 1ஓட இன்ஃபர்மேஷன், அதோட இமேஜ் என்ன, இமேஜ் ஐடி டாக்கர் ஹப்லேருந்து எடுத்திருக்கோம், என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருங்க. அண்ட் இது கூடவே நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈவெண்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்துச்சு ஸோ இந்த பாடு கிரியேட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஸ்கெடியூலர் அவன் என்ன பண்ணியிருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லி அசைன்டு த பாடு டு திஸ் நோடு. அப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாடை இங்கே அசைன் பண்ணியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நோடில் இருக்கிற கியூப்லெட் அவன் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக இமேஜை 7 செகண்டில் டவுன்லோட் பண்ணிட்டான். இமேஜோட சைஸு, நான் என்னோடய கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், இமேஜோட சைஸு இவ்வளோ பைட்ஸு. அண்ட் நம்ம கண்டெய்னர் க்ரியேட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெய்னரை ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. யார் யார் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஈவெண்ட்ஸில் நம்மளுக்கு காமிக்குங்க. நம்ம ஃப்யூச்சரில் குபர்னெட்டிஸை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரைப்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே இன்னும் இந்த வால்யூம் இன்ஃபர்மேஷனு, செலக்டாரு, டாலரேஷன்ஸு, ரிசோர்ஸஸ் கோட்டா விச் இஸ் ரெக்வஸ்ட்டு, லிமிட்டு, இது எல்லாமே நம்ம அப்போ அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இந்த குபர்னெட்டிஸ் சீரீஸில் நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இப்போதைக்கு டிஸ்கிரைப்ன்ற கமாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காமிக்குங்க. அண்ட் அதே மாதிரியே எனக்கு அந்த பாடை பற்றின லாக்ஸ் பார்க்கணுன்னாலும், நம்மளுக்கு லாக்ஸ்னால் என்னது, டாக்கர்லேயுமே டாக்கர் லாக்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணும். அப்போ அதே மாதிரியே kubectl லாக்ஸு, உங்களோட பாடோட நேம், மை ஃபஸ்ட்டு பாடு கொடுத்த என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இதே அவுட்புட்டை நீங்கள் டாக்கர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ விச் இஸ் நம்ம டாக்கர் லாக்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோடய ப்ரௌசர்லேருந்து ரெஃப்ரெஷ் பண்ண இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி என்னோட ஐபி அட்ரஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வருதுன்ற லாக் அப்டேட் ஆகும். அதே லாக் தான் இங்கேயும் நம்மளுக்கு காமிக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இதை அவுட்புட் ஆக்சஸ் பண்ண முடியாதனால நம்ம அதனால் பார்க்க முடியல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கெட் கமாண்டு, டிஸ்கிரைப் கமாண்டு, லாக் கமாண்ட், இந்த 3 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3த்தையும் நம்ம ஃப்யூச்சரில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ரைட், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு பாடு என்னோட டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது கூடவே இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாடை க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த பாடை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடோட லைஃப் சைக்கிள்னால் என்ன அப்படின்றது தான் இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பாடு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அவன் என்ன பண்ணலான்னா, ஸோ இவனை நான் செகண்ட் பாடுன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஆன் செகண்ட் பாடு அண்டு 2 கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்று கண்டெய்னர் நம்பர் 2, இவன் என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுறான்னா 8080ல் ரன் ஆக போகிறான். ஏன்னா நான் இமேஜ் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஜென்கின்ஸ்ன்ற இமேஜை நான் கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்கர் ஹப்பில் இருந்து ஜென்கின்ஸோட இமேஜை கரெக்டான நேமை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது போர்ட் நம்பரில் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஜென்கின்ஸு இதுதான் அந்த இமேஜோட நேம், அப்போ இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டன். அப்போ நம்ம இது 8080ன்ற போர்ட் நம்பரில் ரன் ஆகுது. இந்த பாடு பேர் மை செகண்ட் பாடு. இவனும் இப்போ எங்கே ரன் ஆக போகிறான்னா, டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் தான் ரன் ஆக போகிறான். அப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுவோம், நம்மளோட புட்டிக்கு போயிடுவோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு vi main.yaml இதில் நான் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய செகண்ட் பாடோட YAML ஃபைலை நான் எழுதுறேங்க. அப்போ இங்கே மொத்தமாக இந்த பாடில் 2 கண்டெய்னர் வைக்கிறேன். நார்மலாக இப்படி வைக்க மாட்டாங்க, HTTPD ஜென்கின்ஸ் ஒரே கண்டெய்னர் ரன் ஆகாது. அது எப்போ 2 பாடு வரும் அப்படின்னா, ஒரு பாடு உங்களோட அப்ளிகேஷன் பாடாக இருக்கும், இன்னொரு பாடு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பாடை சப்போர்ட் பண்ணுற பாட், லைக் மானிட்டரிங் பாடாக இருக்கும், இல்லை லாகிங் பாடாக இருக்கும். அது பேர் சைடு கார் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரே பாடில் நம்ம 2 கண்டெய்னர் வைக்கிறோம். ரெண்டுமே என்னென்னா ஒரு வெப் சர்வர், ஒரு ஜென்கின்ஸ்னு வச்சு சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். இது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் தான் கிரியேட் ஆக போகிறான். இப்போ நான் kubectl அப்ளைன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட செகண்ட் பாடு கிரியேட்டட் இன் மை டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ நான் kubectl get pods அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கண்டெய்னர் கிரியேட்டிங்க. ஏன்னா ஜென்கின்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன்ல புது இமேஜில், அப்போ என்ன ஆகும்னா எனக்கு புது இமேஜ்ன்றனால வருதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2/2 இருக்குங்க. ஏன் 2/2? ஏன்னா நான் கிரியேட் பண்ண நினச்சது
2 கண்டெய்னர், ஒன்று HTTPD, இன்னொன்று ஜென்கின்ஸ். அவங்க 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கனால 2 பேருமே ரன்னிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்டு இப்போ கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்படின்றது நத்திங் பட்டு நம்ம இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஜென்கின்ஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது டிஸ்கிரைப் கமாண்டில் போட்டு மை செகண்ட் பார்டோட இன்ஃபர்மேஷனை எனக்கு டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு நான் இப்போ கொடுத்தேன்னா, நீங்களே பார்க்கலாம் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. இதில் நமக்கு 2 கண்டெய்னர் நம்பர் 1 விச் இஸ் HTTPD, கண்டெய்னர் நம்பர் 2 விச் இஸ் 8080 ஆன் ஜென்கின்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலே ஸ்கெடியூலர் என்ன பண்ணுறான்னா 0E5 அந்த திருப்பி என்னோட ஃபர்ஸ்ட் மெஷினுக்கே இதை டிப்ளாய் பண்ணுறான். புல்லிங் த இமேஜ், சக்ஸஸ்ஃபுல்லி புல்டு த இமேஜ், கிரியேட்டட் கண்டெய்னர் 1. அடுத்து ஸ்டார்டர் கண்டெய்னர் 1. அடுத்து என்ன பண்ணுறேன்னா புல்லிங் த ஜென்கின்ஸு, அது டுக்கு 11 செகண்ட்ஸு அண்ட் சக்ஸஸ் கிரியேட்டட் த கண்டெய்னர் 2 அண்ட் ஸ்டார்டட் த கண்டெய்னர் 2. அப்போ இது எல்லாமே ஈவெண்ட்ஸ். இங்கே எங்கேயாவது பிரச்சனைனா இந்த டிஸ்கிரைப் கமாண்டை போட்டு தான் நம்ம ஈவெண்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சினாரியோ நம்பர் 2, நம்ம ஒரு பாட் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணோம், ஒரு பாட் 2 கண்டெய்னர் லான்ச் பண்ணோம். இப்போ சினாரியோ நம்பர் 3, ஒரு பாடு 2 கண்டெய்னரு, ஆனால் அதில் ஒரு கண்டெய்னர் நம்ம வேணும்னே பிரச்சனை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா திருப்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா நம்ம அவுட்புட் பார்த்துக்கணும்ல, அப்போ இதை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இவனோட இந்த பாடோட பேர் தேர்ட் பாடுன்னு நான் பேர் வச்சுக்கிறேன், THIRD தேர்ட் பாடு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜென்கின்ஸுக்கு பதில் என்ஜினிக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேங்க. என்ஜினிக்ஸும் ஜென்கின்ஸும் என்னென்ன பண்ணுவான்னா ஒரே போர்ட் நம்பரில் ரன் ஆகும், 2 பேருமே 8080. அப்போ ஒரே பாடில் 2 அப்ளிகேஷன் ஒரே போர்ட் நம்பரில் ரன் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம பாடுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் அசைன் ஆகும், பாடுக்கு தான், கண்டெய்னருக்கு கிடையாது. ஏன்னா டாக்கர் கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம், அந்த கண்டெய்னருக்கு IP அசைன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் 1 ஆர் 1த்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னரை நீங்கள் ஒரு பாடுக்குள்ளே வைக்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னா பாடோட IP அட்ரஸ் தான் உங்களுக்கு கிடைப்பான், கண்டெய்னரோட IP அட்ரஸ் வராது. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த பாடுக்குள்ளே இருக்கனால பாடுக்கு தான் IP ஆகும். அப்போ 2 கண்டெய்னர் 8080ன்ற போர்ட் நம்பர் ரன் ஆச்சுன்னா அப்போ அந்த IP அட்ரஸ் :18 கொடுக்கும்போது அது HTTPDக்கு போகுமா இல்லை என்ஜினிக்ஸ்க்கு போகுமா, அந்த இஷ்யூ வரும். அப்போ அதனால் நான் வேணும்னே 2 HTTPD அண்ட் என்ஜினிக்ஸ் 2 பேருமே நான் என்ன பண்ணுறேன்னா நான் 18ல் போட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், vi main.yaml மொத்தமாக டிலீட் பண்ணிடுவோம், கோடை பேஸ்ட் பண்ணுவோம், சேவ் அண்ட் குவிட் பண்ணுவோம், அப்ளை கொடுப்போம். டூப்ளிகேட் டெஃபினிஷன் வித் மை தேர்ட் பாட் கிரியேட்டட், டூப்ளிகேட் போர்ட் டெஃபினிஷன், வார்னிங். ஓகே, ஒரு வார்னிங் கொடுக்குறான், கரெக்டாக தானே இருக்குது. கண்டெய்னர் போட்டு தேர்ட் பாடுன்னு தான் இருக்குது, அவனே ஒரு வார்னிங் கொடுத்துருக்கான். பட் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட் பாடுன்னு கொடுப்போங்க. இப்போ நான் அடிக்கடி திருப்பி கெட் பாடு நான் கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகே, டன்னு. இப்போ நம்ம ஓரளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கெட் பாடுன்னு நான் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன். இப்போ ஸ்டேட்டஸ் மாறிட்டான், திருப்பி ரன்னிங்னு வரான், திருப்பி எரரு, நம்பர் ஆஃப் ரீஸ்டார்ட்ஸ் 2. இப்போதைக்கு இதோட போதுங்க. இப்போ நம்ம அடுத்து பாடுற லைஃப் சைக்கிள் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் தேர்ட் பாடு மட்டும் கண்ணில் வைங்க. ஸோ kubectl கெட் பாடுன்னு கொடுத்தேன், தேர்ட் பாடு. நான் கொடுக்குறதுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா நான் இந்த மெசேஜை படிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இல்லை இங்கேயே வந்துட்டான். ஓகே, டன். நான் கெட் பாடுன்ற கமாண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மெசேஜை படிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு வார்னிங் கொடுத்தேன். ஒரு வேளை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஒரு வேளை கிரியேட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். பட் ஆக்சுவலாக கிரியேட் ஆகிட்டா Kubernetes என்னன்னா வார்னிங் கொடுத்துருக்கு, ஒரே போர்ட் நம்பரில் ரன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் இப்போ இங்கே பார்த்தேன்னா கெட் பாடுன்னு கொடுக்கும்போது 2/2 ரன்னிங்னு ஸ்டார்ட் ஆகிட்டான். ஆனால் ஆன உடனே எரர், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே 2 செகண்டில் எரர். என்ன எரர்னா 2 பேரும் ஒரே போர்ட் நம்பரில் இருக்காங்களா, அப்போ அட்ரஸ் பைண்ட் ஆகாது. அப்போது எரரு, திருப்பி ரன்னிங்னு வருது. ஆனால் நடுவில் 0ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடுச்சு. அப்போ எந்த பாடு ஃபெயில் ஆச்சோ அவனை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டான். அப்போ ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணுறான், ரன்னிங்னு வருதான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எரர். அப்போ எரருன்றதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு டூ கிராஷ் லூப் பேக் ஆஃப். நம்மளுக்கு இங்கே வந்தீங்கனாலே ஒரு இடத்துல கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு வாட்டி நமக்கு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஆனாலும் எரருன்னு இருக்குது. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே இன்னும் நம்மளுக்கு இஷ்யூ எரர் மெசேஜில் தான் இருக்குது. ஸோ அப்போ திருப்பி கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு வருது. அந்த 1ன்ற ரீஸ்டார்ட் 2 வாட்டி ரீஸ்டார்ட்னு ஆயிடுச்சு. இப்போ 2 வாட்டி அந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டான், மறுபடியும் எரருன்னு தான் போகுது.
அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. எரரு அவுட் ஆஃப் 2 கண்டெய்னர்ஸ் 1 கண்டெய்னர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் பேசினதில் ஒரு டைம் ஒரு 1 மினிட் கிட்ட போயிருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வாட்டி ரீஸ்டார்ட் ஆகிட்டாங்க. கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்கான். ஸோ அப்போது வாட் இஸ் திஸ் மீனிங்? இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப்னா என்ன? நம்பர் ஆஃப் ரீஸ்டார்ட்ஸ் 4 வாட்டி ஆயிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு kubectl describe pod and the podோட நேம் my third pod THIRD ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, விச் இஸ் உங்கள் பாடு கிராஷ் லூப் பேக் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்குது. என்னன்றதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க, எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? 2 கமாண்ட் தான், டிஸ்கிரைப் கமாண்டு, லாகு கமாண்ட். அது ரெண்டுலேயே நம்மளுக்கு 90% ஆஃப் த டைம் இன்ஃபர்மேஷன் என்னன்னு குபர்னெட்டிஸே கொடுத்துருவாங்க. இப்போ நான் டிஸ்கிரைப் கமாண்டுன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், நம்மளுக்கு இங்கே ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி அசைன்டு த பாட் டு ஒன் நோடு. சூப்பர். அப்போ எனக்கு ஒரு ஒர்க்கர் நோடுக்கு அசைன் ஆயிடுச்சு. இமேஜ் கிரியேட் ஆகுது. ஸ்டார்டட் த இமேஜ். என்ஜினிக்ஸ் இமேஜை புல் பண்ணுறான், அதுவுமே ஃபைனு. என்ஜினிக்ஸ் ஓகே. ஸ்டார்டட் த கண்டெய்னர். சக்ஸஸ்ஃபுல்லி புல்டு த இமேஜ் சைஸு. பட் இங்கே என்னன்னா, இந்த புல்லிங் த இமேஜ் கிரியேட்டட் கண்டெய்னர் ஸ்டார்டட் கண்டெய்னர் மட்டும் 5 டைம்ஸ் நடந்திருக்கு. அண்டு இது மட்டும் 13 டைம்ஸ் நடந்திருக்கு. ரீஸ்டார்டிங் த ஃபெயில்டு கண்டெய்னர். ஸோ ஃபெயில்டு கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 13 டைம்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு இந்த பேக் ஆஃப், கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இஷ்யூ காமிச்சிச்சு. இது நடக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம லாக் கமாண்டில் கண்டெய்னர் ஏதோ ஃபெயில் ஆகுனாலும் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு டிஸ்கிரைப் கமாண்ட்லேருந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லாக் கமாண்ட் கொடுக்குறேன். kubectl லாகுன்னு தெரில, லாக்ஸு, என்னோட பாடோட நேமு, லாகு பாடு, என் பாடோட நேம் என்னன்னா மை தேர்ட் பாடு. அண்டு இப்போ நான் தேர்ட் பாடுன்னு கொடுத்தா 2 கண்டெய்னர் இருக்குல்ல, அப்போ எந்த கண்டெய்னரோட லாகு காமிக்கணும்? ஃபஸ்ட்டு முதல் கண்டெய்னர் பார்க்கணும்னா கண்டெய்னர் நம்பர் 1 -c கொடுங்க. லாக்ஸு பாடு இல்லை, kubectl லாக்ஸு மை தேர்ட் பாடு -c கண்டெய்னர் 1. இப்போ நான் கொடுத்தேன்னா கண்டெய்னர் 1ஓட லாகு காமிக்குதுங்க. இதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. அப்போ கண்டெய்னர் 2ஓட லாகு காமி, ஏன்னா கண்டெய்னர் 1ஓட லாகு பார்த்தேன், எந்த இஷ்யூ இல்லை. கண்டெய்னர் 2ஓட லாகு காமின்னு சொல்லிட்டு இப்போ என்டர் அடிச்சேன்னா நீங்களே பார்க்கலாம், இதுலேயே ஃபெயில்டு டு பைண்டு 80 ஃபெயில்டு, அட்ரஸ் ஆல்ரெடி இன் யூஸ், ஸ்டில் குட் நாட் பைண்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் மெசேஜ் இந்த லாக்லேயே காமிச்சிருங்க. அப்போ நம்ம இது மூலியமாக டிஸ்கிரைப் கமாண்ட் மூலியமாகவும் லாகு கமாண்ட் மூலியமாகவும் நம்ம ரூட் காஸ் எதனால ஃபெயில் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் மோஸ்ட்லி கிராஷ் லூப் பேக் ஆஃப் இல்லை பெண்டிங் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்கிரைப் அண்ட் லாக்லேயே என்ன ரூட் காஸ்ன்றதை யூ கேன் ஐடென்டிஃபை த இஷ்யூ. டன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு சினாரியோ பார்த்தோம், விச் இஸ் நம்ம மல்டிபிள் பாட்ஸை கிரியேட் பண்ணோம். அந்த மல்டிபிள் பாட்ஸ்க்குள்ளே நம்ம 1 or more கண்டெய்னர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னொரு பாடை கிரியேட் பண்ணுறேன். ஆனால் அது எனக்கு பிடிச்சமான ஒரு நேம் ஸ்பேஸில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், மை 4th பாடுன்னு பேர் வச்சுக்கிறேன். 4th பாடு மை FOURTH பாடு. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெட்டா டேட்டா கடியில் ஒரு லைன் ஆட் பண்ணுறேங்க, which is called as namespace. என்ன நேம் ஸ்பேஸ்னா devன்ற நேம் ஸ்பேஸ். இப்போ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நான் 4வது பாடை கிரியேட் பண்ணுறேன். இவனை மட்டும் காப்பி பண்ணுறேன். vi main.yaml மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மோடில் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் அண்ட் குவிட் பண்ணேன்னா எனக்கு சேவ் ஆயிரும். அண்ட் இதை நான் அப்ளைன்னு கொடுக்குறேங்க. என்னென்னா 4th பாடு கிரியேட்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், kubectl get pods அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னோட 4th பாடுன்ற பாடோட இன்ஃபர்மேஷனே காணும். ஏன்? அவன் டெவ் நேம் ஸ்பேஸில் இருக்கான். இப்போ நீங்கள் வெறும் கெட் பாடுன்னு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களோட அவுட்புட் வர்றது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தாங்க வரும். அப்போ நீங்கள் டெவ் நேம் ஸ்பேஸோட அவுட்புட் பாடை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் -n dev அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா 4th பாடு which is 1/1 ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போது ஒரே நேம் ஸ்பேஸில் 2 பாடு ஒரே பேரில் இருக்க முடியாது. திருப்பி சொல்கிறேன், ஒரே நேம் ஸ்பேஸில் 2 பாடு ஒரே நேமில் இருக்க முடியாது. ஆனால் வெவ்வேறு நேம் ஸ்பேஸில் ஒரே பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மீனிங் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பாடுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இவன் டெவ்ன்ற நேம் ஸ்பேஸ்னால ஒர்க் ஆகுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாடுன்னு ஒன்று டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் ரன் ஆகிட்டு இருக்கான்.
திருப்பி அதே நேம் ஸ்பேஸில் அதே பேர் கொடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த devன்ற நேம் ஸ்பேஸில் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கிரியேட் வித் த சேம் நேம். %t, copy this, paste it, save and quit. அப்ளைன்னு கொடுத்தோம்னா பாட் ஃபர்ஸ்ட் பாட் கிரியேட்டடு. அப்போ நான் கெட்டு பாட் -n டெவ்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாடுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரியே டெவ்னு கொடுக்காம டிஃபால்ட்டுன்னு கொடுத்தேன்னா அங்கேயும் ஒரு ஃபர்ஸ்ட் பாட் இருக்கும். பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு. இங்கே 19 minutes ago, இவன் 4 seconds ago. அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேசஸில் ஒரே பேரில் நீங்கள் பாடு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே நேம் ஸ்பேஸில் ஒரே பேரை போட்டு 2 பாடு நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நேம் ஷுட் பி யூனிக்கு. ஏன்னா அந்த நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்கிரைப் கமாண்டு, லாக் கமாண்ட் அப்போல்லாம் அந்த பேரை தான் யூஸ் பண்ணுவோம். டன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா வெவ்வேறு நேம் ஸ்பேஸில் எப்படி பாடை கிரியேட் பண்ணுறது, ஒரு பாடு கிராஷ் ஆச்சுன்னா எப்படி அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்ற பேசிக் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஒரு பாடில் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இது கூடவே பாடோட லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ மீனிங் வாட் இஸ் அ பாட் லைஃப் சைக்கிள். நம்ம கண்டெய்னர் லைஃப் சைக்கிள்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ கண்டெய்னர் லைஃப் சைக்கிள்லாம் என்னென்னா உங்கள் கண்டெய்னர் என்னென்ன ஃபேஸஸ்க்கெலாம் போகும். டாக்கர் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். இமேஜஸ்ன்னு கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி இந்த இமேஜை பார்த்துருப்போம். என்னோடய ஃபோட்டோவையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், என்னோடய வீடியோவை. சாரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட கண்டெய்னர் என்னென்ன ஃபேஸஸில் போகும்னா ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன கண்டெய்னர், அடுத்து ரன்னிங்லேருந்து 2 ஃபேஸ். ஒன்று பாஸ்டு, இன்னொன்று ஸ்டாப்டுன்னு வரும். அது இங்கே எக்ஸிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ். ஸோ பாஸ்டு அண்ட் ஸ்டாப்டு. பாஸ்ன்ற ஸ்டேட்டில் உங்கள் CPU அண்ட் மெமரி கண்டெய்னருக்கு இன்னும் அலோகேட் ஆகியிருக்கும். ஸ்டாப்டுன்ற ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா CPU மெமரி ஃப்ரீ அப் ஆயிரும், கண்டெய்னர் ஆஃப் ஆயிரும். ஆனால் உள்ளே இருக்கிற டேட்டாலாம் அப்படியே தான் இருக்குது. திருப்பி நீங்கள் ரன்னிங்க்கு கொண்டு வந்துடலாம். கடைசியாக டெலீட்டடுன்ற ஸ்டேட்டஸில் என்ன ஆகும்னா உங்கள் கண்டெய்னரு டெலீட்டே ஆயிரும். நீங்கள் அதிலிருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் டெலீட்டட், இட் இஸ் கான். ஆல் த டேட்டா வில் பி கான் அன்லெஸ் யூ ஆர் யூசிங் அ வால்யூம். இது நம்ம டாக்கர் கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள். இப்போ இதே மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கியூபர்நெட்டிஸோட பாடுக்கு லைஃப் சைக்கிள் இருக்குது. இது ரெண்டுமே ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ கியூபர்நெட்டிஸ் பாட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ வாட் வி ஹேவ் இஸ் வி ஹேவ் நம்மளுக்கு பாடோட லைஃப் சைக்கிள். இங்கே வி ஹேவ் அன் ஃபோட்டோ. அதனால் ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் நான் கொடுத்துட்றேன். டன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பாடுன்றது என்ன வருவாங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பெண்டிங்னா என்னென்னா த பாட் இஸ் பெண்டிங் அன்டில் த கண்டெய்னர்ஸ் ஆர் ஸ்டார்டட். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். பெண்டிங்லேருந்து அர்த்தம் என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னிங் மீனிங் அட்லீஸ்ட் ஒன் கண்டெய்னர் இந்த பாட், ஒன் கண்டெய்னர் இஸ் ரன்னிங் இந்த பாட் அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்ன்ற ஸ்டேட்டில் போவாங்க. ரன்னிங்லேருந்து நம்மளுக்கு 2 ஸ்டேட் பிரியும். ஒன்று ஃபெயில்டு, இன்னொன்று சக்சீடுன்னா என்னென்னா இவங்க 2 பேருமே என்னென்னா முடிகிறது தான். ஸோ சக்சீடட் மீன்ஸ் ஆல் த கண்டெய்னர்ஸ் த பாட் டெர்மினேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் எல்லாம் டெலீட் ஆகிட்டான். அப்போ அந்த டெலீட் ஆகிறது தான் சக்சீடுன்னு சொல்கிறாங்க. ஃபெயில்டுன்னா என்னென்னா 1 or more கண்டெய்னர் எக்ஸிட்டட் வித் non-zero ஸ்டேட்டஸ், விச் இஸ் ஏதோ ஒரு கண்டெய்னர் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ அது ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு non-zero ஸ்டேட்டஸ்னா என்னன்னா ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபெயில்டுன்ற ஸ்டேட்டஸ். அப்புறம் சம்டைம்ஸ் உங்களோட கியூப்லெட் ஒர்க் ஆகாமல் போயிடுங்க. கியூப்லெட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என் பாடு இப்போ ரன்னிங்கில் இருக்கானா, இல்லை ஃபெயில்டில் இருக்கானா, இல்லை பெண்டிங்கில் இருக்கானான்ற இன்ஃபர்மேஷனே தெரியாது. ஏன்னா நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம் படி நான் ஒரு கியூப்லெட் கமாண்டை கொடுத்தேன்னா, kubectl கமாண்டை கொடுத்தேன்னா அது ஏபிஐ சர்வர் போயிட்டு அவன் தான் கியூப்லெட் கிட்ட பேசி உன்னோட பாடோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுன்னு வாங்கிட்டு வரான். அப்போ இந்த ஃப்ளோவில் கியூப்லெட்டுன்றது ஃபெயில் ஆகிட்டானா இவங்க பாடு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு என்ன வரும்னா அன்னோன்னு வரும். which means the state of the pod cannot be determined. இதை நம்ம unknown அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டன். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பாடோட லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்த்தோம். இது கூடவே எரரு, அப்புறம் கிராஷ் லூப் பேக் ஆஃப் இவங்கெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெண்டிங்லேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ரன்னிங்லேருந்து சக்சீடட்னா என்னன்னா அந்த பாடை டிலீட் ஆயிடுச்சு. அண்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு ரன்னிங்லேருந்து ஃபெயில்டு கூட போகும், அப்புறம் அந்த பாடு டிலீட் ஆயிடுச்சு. அண்ட் நடுவில் அன்னோன்ற ஸ்டேட்டஸ் கூட வரலாம். வென் உங்களோட
கியூப்லெட்ன்றது ஃபெயில் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு அன்னோன்ன்ற ஸ்டேட்டஸ் கூட வரலாம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் இருக்குங்க. இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸும் வரும். விச் இப்போ நம்ம பார்த்த மாதிரி எரர்ன்ற ஒரு மெசேஜ் ஏதாவது பிரச்சனைனா, கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்றது அதுவுமே ஒரு ஸ்டேட்டஸ் தான். விச் இஸ் என் பாடு கண்டினியூஸாக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பாடோட லைஃப் சைக்கிளுக்கு ஒரு இன்டர்வியூ கொஷினாக நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு பாடுனா என்ன, ஒரு பாட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸில் எப்படி ரன் பண்ணுறது, அண்ட் நம்ம அது கூடவே பாடோட லைஃப் சைக்கிள்னால் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக kubectl கெட் பாட்ஸு -all நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்தனா எல்லா நேம் ஸ்பேஸ் இருக்கிற எல்லா பாடும் வரும். இதில் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் 3 பாட் இருக்குது, டெவ் நேம் ஸ்பேஸில் 2 பாட் இருக்குது, கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸில் இத்தனை பாட் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குது. இதில் யார் யார் எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் ஆகிருக்காங்க அண்ட் இப்போ என்ன ஃபேஸில் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு பாடை டிலீட் பண்ணணும்னா நம்மளோட கமாண்டை தெரிஞ்சுப்போம். ஸோ kubectl ஃபஸ்ட்டு கெட் பாடுன்னு கொடுத்துருவோம். கெட் பாட்ஸு kubectl delete பாடு என்னோட பாடோட நேம். நீங்கள் ஒரே லைனில் என்ன பண்ணலாம்னா 3 பாடை டிலீட் பண்ணுற கமாண்டை கொடுத்துட்டிங்கன்னா, என்னென்ன பாடோட நேம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்லேருந்து தான் டெலீட் பண்ணுவோம். நான் டெலீட் பாடுன்னு கொடுத்துட்டு டெவ் நேம் ஸ்பேஸில் டெலீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா நாட் ஃபவுண்ட், பாட்ஸ் ஃபர்ஸ்ட் பாட் நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஆனால் டெவ் நேம் ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு பாடு ரன் ஆகிட்டு தான் இருப்பான். அப்போ டெவ் நேம் ஸ்பேஸை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணும், டெலீட் பாடு -n டெவ் இப்படி கொடுத்தீங்கன்னா டெவ் நேம் ஸ்பேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாடும் டெலீட் ஆயிரும், ஃபோர்த் பாடும் ஃபோர்த் பாடும் டெவ் நேம் ஸ்பேஸ் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் நேம் ஸ்பேசஸ் வச்சுக்கலாம். மல்டிபிள் நேம் ஸ்பேசஸில் மல்டிபிள் பாட்ஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பாட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம், அதோட லைஃப் சைக்கிளை தெரிஞ்சுக்கிட்டோம், பாடோட டிஸ்கிரைபு லாகுன்ற கமாண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஒரு 3 டாபிக், ரெப்ளிகா செட்டு, டிப்ளாய்மெண்ட்ஸு அண்ட் டீமன் செட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பாடெலாம் நம்ம என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம குபர்னெட்டிஸில் எப்போவுமே பாடை டைரெக்டாக இப்படி பாட் யாமல் ஃபைல் அப்படின்லாம் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோங்க. அந்த பாடை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க யாருன்னா நம்ம இப்போது ரெப்ளிகா செட்டு, டிப்ளாய்மெண்ட்ஸு அண்ட் நம்ம டீமன் செட்னா என்னென்னு 3 டாபிக் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த 3 டாப்பிக்கோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸில் நம்ம என்னென்னா கொஞ்சம் இந்த சர்வீசஸ் நெட்வொர்க்கிங்லாம் பார்த்துட்டு இன்னும் ஸ்டேட்ஃபுல் செட்னா என்ன, ஜாப்னா என்ன, க்ரான் ஜாப்னா என்ன அண்ட் இந்த பாடை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம 3 டாபிக் விச் இஸ் ரெப்ளிகா செட், டிமான் செட் அண்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க 3 பேர்த்தையும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், தியரிட்டிக்கலாக டயக்ராமில் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம அதை ப்ராக்டிக்கலாக நம்ம க்ரியேட் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டா நம்மளோட வேலை ஓவர். சப்போ இவனை நான் அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா முதல்ல ரெப்ளிகா செட்டுனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. REPLICA ரெப்ளிகா செட் அப்படின்றது தான் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற டாப்பிக்கோட நேம், ரைட்? ஸோ ரெப்ளிகா செட்டில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் டீச் பண்ணுறதுக்காக, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். விச் இஸ் நம்பர் ஆஃப் ரெப்ளிகா should be always equal to the number of pods. இதுதான் ஃபார்முலா. நம்ம ரெப்ளிகா செட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா we'll create நம்ம ஒரு ரெப்ளிகா செட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு ரெப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாமல் ஃபைலில் எழுதுவீங்க. ஸோ ரெப்ளிகா உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ரைட் பண்ணுவீங்க இந்த யாமல் ஃபைல்லே. அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ let us assume I have multiple worker nodes. I have 3 worker nodes ன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். So this is worker node 1 and this is worker node 2. ஓகே, இப்போதைக்கு 2 worker node எடுத்துக்கலாம். நான் ஒரு சினாரியோ இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு நம்ம இப்போ எல்லாமே தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம அதை ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டா வேலை ஓவர். பட் அது புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எங்கிட்ட 2 worker node 1 இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நான் பேர் வச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா
ஒர்க்கர் நோடு 1 அப்படி ஒரு நேம் மாதிரி நான் அப்படி ஷார்ட்டாக வச்சுக்கிறேங்க. ஒர்க்கர் நோடு 2. ஓகே. ஸோ அப்போ ஒர்க்கர் நோடு 1 ஒர்க்கர் நோடு 2ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 நோடு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் நம்ம 2 நோட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நான் ரெப்ளிகா செட்டு 5ன்னு நான் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 5 பாட் எனக்கு கிரியேட் ஆகுங்க. 5 பாடுமே ஒரே டாக்கர் இமேஜ் தான். ஸோ அப்போ தே ஆர் காப்பீஸ் ஆஃப் த சேம் இமேஜ். எனக்கு ஒரு டாக்கர் இமேஜ்லேருந்து நம்ம 5 கண்டெய்னர் லான்ச் பண்ணுற மாதிரி தான். அப்போ 5 பேருமே ஐடென்டிக்கல் பாடு தான், ஆனால் 5 வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 5 பாட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் எக்ஸாம்பிள் டயக்ராமில் ஸோ இதுதான் என்னோட 1 பாடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட் and this is going to be my second pod, this is going to be my third pod, this is going to be my fourth pod and fifth pod எங்கே இடம் இருக்கோ அங்கே எனக்கு கிரியேட் ஆகும். ஏன்னா 2 ஒர்க்கர் நோடில் ஸ்கெடியூலர் தான் ரெஸ்பான்சிபிள், எந்த இடத்துல காலி இடம் இருக்கோ அவன் கிரியேட் பண்ணிப்பான். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இப்போ 5 பாடு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுங்க. இதுதான் ரெப்ளிகா செட். இப்போ நம்பர் ஆஃப் ரெப்ளிகா இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பாட்ஸ். இப்போ நான் 5 ரெப்ளிகான்னு கொடுத்தேன், அதனால் எனக்கு 5 பாட்ஸுன்றது எனக்கு கிரியேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு பாடு டெலீட் ஆனாலோ இந்த கவுண்ட் என்ன ஆகும், நம்பர் ஆஃப் ரெப்ளிகா நான் தேவைப்பட்டது 5, ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது என்னது 4. அப்போ இந்த நம்பர் மேட்ச் ஆகுதானா மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம குபர்னெட்டிஸில் கண்ட்ரோல் மேனேஜர்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அவன் தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, எல்லாம் கரெக்டாக ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர் சீயிங் ஆல் ஆஃப் திஸ். அப்போ அவன் மேட்ச் ஆகலை. ஸோ ஏன்னா காலையில் 10 மணிக்கு நான் ரெப்ளிகா செட்டில் 5 பாடு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஆஃபீஸ் லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன், நைட்டு 12 மணிக்கு இல்லை 1 மணிக்கு போல் ஒரு பாடு கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ இந்த நம்பர் ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக குபர்னெட்டிஸே அவங்க கேட்டது 5 ஆனால் இருக்கிறது 4. அப்போ அதுவே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இன்னொரு பாடை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ நியூ பாட் ஃபார் யூ. உங்களுக்கு அதுவே என்ன பண்ணுவான்னா ஒரு பாடை திருப்பி கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். இப்போ என்னோட நம்பர் 5. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்றது எப்போவுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா பேலன்ஸ்டாக இருக்கும், விச் இஸ் நான் கேட்ட 5 பாடு எப்போவுமே என்னோட குபர்னெட்டிஸில் இருக்கிற மாதிரி இந்த ரெப்ளிகா செட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நான் இங்கே 10 ரெப்ளிகா வேணும், 12 ரெப்ளிகா வேணும், 7 வேணும்னு சொன்னால் எப்போவுமே என்னோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் எனக்கு நீங்கள் சொன்ன நம்பர் ஆஃப் பாட்ஸு என்னோட மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி எப்போவுமே ரன் ஆகிட்டு இருப்பான். டன். ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம ரெப்ளிகா செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கற்றுக்குறோம். அப்போ முதல் டாபிக் ரெப்ளிகா செட்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே கான்செப்டை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், டீமன் செட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் கூட இதை சைடில் எப்படி தள்ளிக்கிறேன். அப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது டீமன் செட்னா என்ன, DAEMONSET. ஸோ டீமன் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோங்க. இதில் என்னென்னா இந்த ஃபார்முலா மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்சுனா அங்கே நம்பர் ஆஃப் ரெப்ளிகா பதில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் is equal to the number of pods. இதுதான் நம்மளோட டீமன் செட்டோட கான்செப்ட். ஸோ அப்போ நீங்கள் ரெப்ளிகா செட்டில் இப்படி கொடுத்த மாதிரி 5ன்ற நம்பர்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஒன்லி கிவ், இவங்க ஒரே ஹைட்டில் இல்லை. ஸோ அப்போ நான் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணும்போது இட் வில் பி இந்த சேம் ஹைட்டுனா ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் லெட் மீ ஜூம் இன். ஸோ அப்போ எனக்கு ரெப்ளிகா செட்டில் 5 நம்பர் கொடுக்க முடியும். அப்போ 5ன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்னா 5 பாடு என்னோட எங்கே ஒர்க்கனோட இடம் இருக்கோ அங்கே க்ரியேட் ஆகும். ஆனால் டீமன் செட் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணலான்னா எனக்கு எத்தனை பாடு வேணும்னு நான் கொடுக்கலாம் முடியாதுங்க. ஸோ அப்போ தட் வில் ஒர்க்கு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் நோட்ஸ். அப்போ எத்தனை நோடு இருக்குது, இப்போ ஒர்க்கர் நோடு 1 ஒர்க்கர் நோடு 2 2 நோடு இருக்குது. அப்போ 2 நோடுன்றனால உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 பாடு க்ரியேட் ஆகும். அந்த 2 பாடுமே ஈச் நோடில். அப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆக போகிறது 2 பாட்ஸ். ஸோ ஐ வில் பி ஹேவிங் 2 பாட்ஸ் அண்ட் ஒரு பாட் ஒரு நோட்லேயும் இன்னொரு பாட் இன்னொரு நோட்லேயும் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு கிரியேட் ஆகும். டன். இப்போது புதுசாக ஒரு நோடு ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங்கில் ஒரு புதுசாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்மளோட கவுண்ட்டுன்றது இங்கே நம்பர் என்ன ஆகும், நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோட்ஸுன்றது 3,
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த புதுசாக கிரியேட் ஆன நோட்லேயுமே எனக்கு ஒரு பாடு லான்ச் ஆயிடுவான். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பாடு வந்துடும். அண்ட் திஸ் வில் பி யுவர் ஒர்க்கர் நோடு 3 அண்ட் திஸ் வில் பி ஒர்க்கர் நோட் 3 டன். அப்போ டீமன் செட்டுக்கும் ரெப்ளிகா செட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டீமன் செட்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் நோடு பேஸ் பண்ணி பாடு கிரியேட் ஆகும். ரெப்ளிகா செட்டை நீங்கள் நம்பர் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா அத்தனை பாட்ஸ்ன்றது நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ரெப்ளிகா செட் அண்ட் டீமன் செட் ரெண்டு பேருக்குமே இருக்கிற வித்தியாசம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்க ரெண்டு பேரையுமே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டயக்ராமில் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நான் இந்த ரெப்ளிகா செட் டீமன் செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் ஒர்க்கர் நோடு நம்பர் 1 அண்ட் கன்சிடர் திஸ் இஸ் மை நோட் நம்பர் 2, ரைட்? ஸோ இவங்க என்னோட ஒர்க்கர் நோட் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒர்க்கர் நோட் 1 அண்ட் ஒர்க்கர் நோட் 2. ஸோ ஒர்க்கர் நோட் 1 அண்ட் ஒர்க்கர் நோட் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். டன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ நோட் 1 நோட் 2ன்னு எடுத்துகிட்டு இவங்களை நான் 2 நேம் ஸ்பேஸாக டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 நேம் ஸ்பேஸ்க்கு நான் 2 கலர் கோடிங் மாதிரி கொடுத்துக்கிறேங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை நேம் ஸ்பேஸ், விச் இஸ் டெவ்ன்ற பேரில் நான் ஒரு நேம் ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஐ வில் கிரியேட் லைக் க்ரீன் கலர் அண்ட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் QAன்ற நேம் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ QAன்ற பேரில் எனக்கு இன்னொரு நேம் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 2 நோடு இருக்குது, 2 நேம் ஸ்பேஸஸ்ஸு. ஒன்றுக்கு பேர் QA நேம் ஸ்பேஸு, இன்னொன்றுக்கு பேர் டெவ்ன்ற நேம் ஸ்பேஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இங்கே சில ஸ்கிரிப்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நான் எழுத போகிறேன். எனக்கு என்னென்னா டெவ் நேம் ஸ்பேஸில் ரெப்ளிகா செட் வேணும், எனக்கு ரெப்ளிகா செட் வேணும், விச் இஸ் கோயிங் டு பி எனக்கு என்னென்னா 7 ரெப்ளிகா வேணும் அப்படின்னு நான் எழுதுறேங்க ஃபஸ்ட்டு. அடுத்து எனக்கு என்ன வேணும்னா QA நேம் ஸ்பேஸில் எனக்கு ஒரு டீமன் செட் வேணும், எனக்கு ஒரு டீமன் செட் வேணும். அதே மாதிரியே எனக்கு ஒரு டெவ் நேம் ஸ்பேஸில் எனக்கு ஒரு டீமன் செட் வேணும். அண்ட் சேம் எனக்கு QA நேம் ஸ்பேஸில் நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன், மேபி எல்லோ கலர். QA நேம் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ரெப்ளிகா செட்டு வேணும், விச் இஸ் கோயிங் டு பி எனக்கு லெட்ஸ் சே 5 ரெப்ளிகாஸ் இல்லை 4 ரெப்ளிகாஸ் வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு QA நேம் ஸ்பேஸ்லேயே எனக்கு ஒரு டீமன் செட்டு வேணும். ஆனால் நான் வேறு கலரில் கொடுத்துக்கிறேன், விச் இஸ் கோயிங் டு பி லெட்ஸ் சே டார்க் கிரே. QA நேம் ஸ்பேஸில் எனக்கு ஒரு டீமன் செட்டு வேணுங்க. டன். இப்போ இதுதான் நான் கேட்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் YAML ஃபைலில் எனக்கு ரெப்ளிகா செட் வேணும், டீமன் செட் வேணும்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ நான் முதல்ல இதுதான் என்னோட பாடோட, திஸ் இஸ் கோயிங் டு பி மை பாட். இன்னும் குட்டியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை பாட். இப்போ நம்ம ரெப்ளிகா செட்டு முதல்ல 1 by 1 வருவோங்க. ரெப்ளிகா செட்டு 7 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 7ன்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், 7 பாடு க்ரியேட் ஆகும். எங்கே க்ரியேட் ஆகும்னா டெவ் நேம் ஸ்பேஸில். அப்போ டெவ் நேம் ஸ்பேஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம 7 பாடு க்ரியேட் ஆகுது. அது எங்கே க்ரியேட் ஆகும்னா ஒரு பாடு இங்கே, 2 3 4 5 6 7 7 பாடு க்ரியேட் ஆகுது. அவங்க எல்லாருமே நான் ப்ரௌன் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு 7 பாட்ஸ் க்ரியேட் ஆயிருக்கு. இவங்க எல்லாருமே என்னென்னா டெவ் நேம் ஸ்பேஸில் க்ரியேட் ஆயிருக்கிற ரெப்ளிகா செட் 7. சூப்பர். இப்போ அதே மாதிரியே எனக்கு QA நேம் ஸ்பேஸில் எனக்கு ஒரு டீமான் செட் வேணும். அப்போ நம்ம டீமான் செட்னா என்ன ஆகும், எத்தனை ஒர்க்கர் நோடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாடு க்ரியேட் ஆகும். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை ஒர்க்கர் நோடு இருக்குன்னா எனக்கு 2 ஒர்க்கர் நோடு இருக்குது. அப்போ மொத்தமாக 2 ஒர்க்கர் நோடு இருக்கா. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு QA நேம் ஸ்பேஸில் ஒரு பாடு அண்ட் இன்னொரு நோடில் ஒரு பாடு. ஏன்னா இங்கே 2 தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஒன்லி 2 ஒர்க்கர் நோட்ஸ். அப்போ எனக்கு 2 பாடு தான் க்ரியேட் ஆகும். அண்ட் அவங்க 2 பேரோட கலரு ப்ளூ. அப்போ இவங்க டீமான் செட்டில் க்ரியேட் ஆக வேண்டிய பாட்ஸ்.
அதே மாதிரி எனக்கு என்னென்னா டெவ் நேம் ஸ்பேஸ்லேயுமே எனக்கு டீமான் செட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே அண்ட் இங்கே எனக்கு அகெயின் ஒரு பாடு க்ரியேட் ஆகுறான். அவனோட கலர் கோடு ஆரஞ்ச். அண்ட் ஃபைனலாக எனக்கு QA நேம் ஸ்பேஸில் மறுபடியும் எனக்கு ஒரு ரெப்ளிகா செட் வேணும், 4 வேணும்னு நான் சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா எனக்கு 1 2 3 4 ஏன்னா ஆல்ரெடி இங்கே நிறைய பாட்ஸ் ஓடிட்டு இருக்கனால ஸ்கெடியூலர் என்ன பண்ணிடுறான்னா 3 பாட் இங்கேயும் இங்கே ஒரு பாடையும் நமக்கு அவன் ஒர்க்கர் நோடுக்கு ஏற்ற மாதிரி அவன் டிசைட் பண்ணிப்பான் எவ்வளோ பாட் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை பேஸ் பண்ணி. அப்போ இவங்க எல்லாருமே ரெப்ளிகா செட்டுக்கான ரன் ஆகிட்டு இருக்கிற பாட்ஸ். ஃபைனலாக எனக்கு டீமான் செட்டு திருப்பி QA நேம் ஸ்பேஸில் வேணுமா? அப்போ நம்ம டீமான் செட்னா என்ன ஆகும், எத்தனை நோடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ஆட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதோட கலர் கோடிங்கை கொடுத்துட்றேன். அப்போது திஸ் இஸ் ஹவு என்னோட பாட்ஸ் ஸ்கெடியூல் ஆகும் பிட்வீன் ஒர்க்கர் நோட்ஸ் அக்ராஸ் நேம் ஸ்பேசஸ். அப்போ நான் இப்போ kubectl கெட் பாடு -n டெவ்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெவ்ன்ற நேம் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா டெவ்வில் எத்தனை பாட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 எனக்கு 9 பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வரும். ஸோ திஸ் வில் கிவ் மீ அன் அவுட்புட் ஆஃப் 9 பாட்ஸ். அதே மாதிரியே kubectl எனக்கு QAன்ற நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ QAல எத்தனை இருக்குது, ஸோ 1 2 3 4 5 6 7 8 பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அதேமாதிரி kubectl கெட் பாடு -n ஆல் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரும், எனக்கு மேலே இருக்கிற 9 கீழே இருக்கிற 8 டோட்டலாக எனக்கு 17 பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல் நேம் ஸ்பேசஸ்ன்னு கொடுக்கும்போது அவுட்புட் வரும். அப்போ நம்ம எந்த நேம் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறோம் அதில் நம்ம பாட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பாடை கிரியேட் பண்ணுறது யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா நம்ம ரெப்ளிகா செட்டு டீமான் செட்டுன்ற டாபிக் மூலியமாக we can create our pods. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு திஸ் இஸ் மை ஒர்க்கர் நோட்ஸ், இதில் தான் இப்போ ஸ்கெடியூல் ஆகுங்க. இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக இன்னும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்விஸ்ட்டு வச்சு இந்த செக்மெண்ட்டை நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக லெட்ஸ் சே a new node is joined. இவனை நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட இமேஜுக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் நான் வச்சிடுறேன். ஸோ அப்போ என்னோட இமேஜ் மறைக்காமல் இருக்கிறதுக்கு அண்ட் இவனோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா லெட்ஸ் சே ஒரு புதுசாக ஒரு நோடு என் கிளஸ்டரில் ஆட் ஆயிடுச்சுங்க. என்னாச்சுன்னா எனக்கு ஒரு புதுசாக ஒரு நோடு என் கிளஸ்டரில் ஆட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் அஸ் நோடு நம்பர் 3. அண்ட் இதில் இப்போதைக்கு எதுவுமே உள்ள எந்த பாட்ஸுமே கிடையாது. இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகே, ஸோ அவன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கான், பட் ஸ்டில் மேலே இருக்க ரெட்டுன்றது என்னென்னா ரெட் நேம் ஸ்பேஸ், கீழே இருக்கிறது க்ரீன் நேம் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. புதுசாக யூ ஹேவ் ஜாயின்ட் அ ஒர்க்கர் நோட் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நோட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு புது கிளஸ்டர் உங்கள் கிளஸ்டரில் இப்போ ஆட் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ ஆட் ஆன உடனேயே என்னோட கான்செப்ட் பிரகாரம் விச் இஸ் மை டீமன் செட் ரெப்ளிகா செட் பிரகாரம் ஏதாவது பாடு கிரியேட் ஆகுமா, ஏதாவது மாற்றம் அடையுமா? ரெப்ளிகா செட்டில் எந்த விதமான மாற்றமே ஆகாது, பட் டீமன் செட்டில் மாற்றம்ன்றது ஆகுங்க. ஏன் ஆகுனா, ஏன்னா டீமன் செட்டு நம்பர் ஆஃப் நோடு இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பாடு. அப்போ இங்கே 3 நோடு வந்துட்டான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், யார் யாரெல்லாம் டீமன் செட்டு, எனக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு டீமன் செட்டு. அப்போ அவன் ஒரு பாடு என்ன ஆவானா, எனக்கு இந்த மெஷினில் ஒன்று கிரியேட் ஆவான் 1. அதே மாதிரியே ஆரஞ்சு அவனும் டீமன் செட்டு தான். அப்போ அவனும் ஒரு பாடு டெவ் நேம் ஸ்பேஸில் மேலே எனக்கு ஒன்று கிரியேட் ஆகும். ரெப்ளிகா செட்டு கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் இந்த கிரே பாடுமே என்ன ஆகும்னா க்ரீன் நேம் ஸ்பேஸில் விச் இஸ் நம்மளுக்கு QA நேம் ஸ்பேஸில் ஒரு பாடு கிரியேட் ஆகும். இப்போ ஃபைன், என்னோட ஈக்குவேஷன் மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா டீமன் செட்டு மட்டும் அடி வாங்கிச்சு, விச் இஸ் நம்பர் ஆஃப் பாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நோட்ஸ்ன்றது அடி வாங்கினால அவன் ஆட்டோமேட்டிக்காகவே கியூபர்னெட்டிஸ் என்ன பண்ணுவான்னா புது பாட்ஸை அந்தந்த நேம் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு புது நோடே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகும், இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட். டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு நோடு கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ நோடு கிராஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ எப்படி இதுன்னு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒர்க்கர் நோடு 1 நான் எடுத்து விட்டுறேன். ஒர்க்கர் நோடு 1 எடுத்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 2 நோட்ஸ் தான். இப்போ ஈக்குவேஷனில் என்னென்னலாம் மிஸ்ஸிங், மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், வில் ஆல்சோ லுக் இன் டு திஸ். இப்போ ஈக்குவேஷனில் என்னென்னலாம் மிஸ்ஸிங், டீமன் செட்டில் ஏதாவது பிரச்சனையா, நோ ப்ராப்ளம். ஏன் 2 நோடு தான் இருக்குது, ஆரஞ்ச் கலர் 2 பாடு, ப்ளூ கலர் 2 பாடு, கிரே கலர் 2 பாடு. டீமன் செட் ஈக்குவேஷன் மேட்ச்டு. ஆனால் ரெப்ளிகா செட்டில் மட்டும் ஒரு நோடில் 4 பாடு இருக்குது, எனக்கு மீதி இப்போ 3 பாடு மிஸ்ஸிங் ஃபார் த ப்ரௌன் கலர். அப்போ நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ராவாக
ஒரு 3 பாட் என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். எனக்கு 3 பாட் கிரியேட் ஆகிட்டான். இப்போ மொத்தமாக 3, இங்கே 4, 7 பாட்ஸ் ரெடி. ரெப்ளிகா செட்லேயும் 4ல் 1 தான் இருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன பண்ணுவான்னா அவனுமே மறுபடியுமே ஹீ வில் கிரியேட் தோஸ் எக்ஸ்ட்ரா மிஸ்ஸிங் பார்ட்ஸ். ஸோ அப்போ 1, 2, இங்கே 1, 3 நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். அப்போ நீங்கள் ஒரு புது நோடை ஆட் பண்ணாலும் சரி, எக்ஸிஸ்டிங் நோடை டிலீட் பண்ணாலும் சரி, இந்த ரெப்ளிகா செட் அண்ட் டீமன் செட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன நம்பர் ஆஃப் பாட்ஸ், நீங்கள் சொன்ன ஈக்குவேஷனை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருப்பான். இது எல்லாருமே உங்கள் குபர்னெட்டிஸோட பொறுப்பு. விச் இஸ் கண்ட்ரோல் மேனேஜர் வில் டேக் கேர் எவ்ரிதிங் ஆஃப் தீஸ். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு டயக்ராமேட்டிக் மூலியமாக நான் உங்களுக்கு ரெப்ளிகா செட் அண்ட் டீமன் செட்னா என்னன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. இப்போ இவங்க 2 பேருமே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். YAML ஃபைலில் இப்போதைக்கு நம்மளுக்கு அதில் YAML ஃபைலில் சில விஷயம்லாம் புரியாது. அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சர்வீசஸ்ன்றது பார்க்கும்போது அந்த YAML ஃபைல் என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த அப்போ தான் அந்த செக்மெண்ட் புரியும். பட் இப்போதைக்கு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ளிகா செட்டோட YAML ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம அதை அவுட்புட் பார்ப்போம். ஸோ ரெப்ளிகா செட்டு YAML நான் நெட்டில் சர்ச் பண்ணுறேன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். இதுதான் ரெப்ளிகா செட்டோட YAML ஃபைல். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். API வெர்ஷன் V1 நான் கிரியேட் பண்ண போகிற டாபிக் பேர் ரெப்ளிகா செட்டு. இந்த ரெப்ளிகா செட்டோட பேர் என்னென்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு பேர் இருக்கான். நான் இந்த ஃப்ரண்ட் எண்டுன்ற பேருக்கு பதில் மை ரெப்ளிகா அப்படின்னு கூட நான் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் மாடிஃபை பண்ண வேணாம், நம்ம ரன் மட்டும் பண்ணி பார்ப்போம். இவன் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் அதிகமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். லேபிள்ஸ்ன்றது என்னென்னா மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன். பட் இப்போதைக்கு நம்ம லேபிள் நமக்கு தெரியாது, நான் எடுத்துடுறேன். எத்தனை ரெப்ளிகா வேணும், எனக்கு 5 ரெப்ளிகா வேணும். டன். செலக்டார் மேட்ச் லேபிள்ன்றது அப்படியே இருக்கட்டும், இதுதான் நமக்கு தெரியாது. செலக்டார் மேட்ச் டெம்ப்ளேட்டு மேட்ச் மெட்டா டேட்டா லேபிள்ஸு, இந்த ஒரு 7 லைனை மறந்துடுங்க இப்போதைக்கு. அது என்னன்னே நீங்கள் அதை பார்க்கவே வேணாம். ஏன்னா இந்த லேபிள்ஸு செலக்டாருன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போங்க. இப்போதைக்கு அதை கண்ணை மூடிட்டு அதை மறந்துடுங்க, அங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேணாம். ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெய்னர் என்னென்னா, அவனே ஒரு குபர்னெட்டிஸில் ஒரு PHP ரெடியூஸ்ன்ற ஒரு இது கொடுத்துட்றான். நான் என்ன பண்ணிடுறேன், கண்டெய்னர் நம்பர் 1 இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம், HTTPD எனக்கு HTTPD போதும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இங்கே இந்த ஃப்ரண்ட் எண்டுன்ற பேருக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. ஸோ மை ரெப்ளிகா பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு பேர் கொடுக்குறேன். இல்லை இதை நம்ம யூனிக்காக கொடுக்கணுன்னா லேர்ன் வித் மித்ரன் ரெப்ளிகா அப்படி நான் கொடுக்குறேங்க. ஏன்னா இப்போ நம்ம பாடுக்கு அது பேர் கிரியேட் பண்ணும். ஏன்னா நான் 5 பாடு வேணும்னு நம்ம ரெப்ளிகா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த ரெப்ளிகா செட் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு 5 பாடு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த YAML ஃபைல் அப்படியே காப்பி, என்னோட புட்டி எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஸோ அப்போ vi main.yaml மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், சேவ் அண்ட் குவிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சில கமாண்ட்ஸ் நம்ம முதலே ரன் பண்ணுவோம். kubectl get replica set. பாருங்கள், எந்த ரெப்ளிகா செட்டும் கிடையாது. kubectl get pods, பாருங்கள் எந்த பாடுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த YAML ஃபைல்லாம் ரன் பண்ண போகிறேன். kubectl apply -f main.yaml இதை கொடுத்து என்டர் அடிச்சேன்னா மை ஃபர்ஸ்ட் பாடா நான் எடிட் பண்ணவே இல்லையோ. kubectl delete pod my first pod delete dev namespaceல இருக்கானா, dev. ஒருவேளை YAML ஃபைலோட பேரை தப்பா அடிச்சிட்டணும். main.yaml தான் இருக்கு. ஓகே, நான் இங்கே பேரை நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ rm-rf 2 ஃபைலையும் டெலீட் பண்ணி விட்டுரு. புதுசாக main.yaml ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த கோடை பேஸ்ட்டு சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. kubectl get replica set get pod நான் கொடுத்தாலுமே எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை main.yamlனு கொடுக்குறேன். ரெப்ளிகா செட்டு கிரியேட்டட் LVM ரெப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ நான் கெட் ரெப்ளிகா செட்டுன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், ஒரு ரெப்ளிகா செட்டு கிரியேட் ஆயிருக்கு.
அண்டு இப்போ 5 ரெடி, ஃபஸ்ட்டு 4 ரெடின்னு இருந்துச்சு, இப்போ 5 அப்படின்னா 5 பாடுமே கிரியேட்டடாக. அப்போ மீனிங் இப்போ நான் கெட் பாடுன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் 5 பாடு எனக்கு ரன்னிங்கில் இருக்கான். எல்விஎம் ரெப்ளிகான்னு நான் பேர் வச்சேன், எல்விஎம் ரெப்ளிகா ஐஃபன் போட்டு அவனே ரேண்டமாக என்ன பண்ணிடுறான்னா பாடுக்கு இந்த மாதிரி சில நம்பர் பேர் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் போட்டு யூனிக்காக நேம்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ அதே மாதிரியே கெட்டு பாடு ஐஃபன் ஓ வைடுன்னு நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் இதில் ஒரு 3 பாடு ஒரு நோட்லையும் மீதி 2 பாடு ஒரு ஒர்க்கர் நோட்லையும். அப்போ மீதி 3 2ன்னு ஸ்ப்ளிட் ஆகி 2 ஒர்க்கர் நோட்டில் ரன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்ணியாச்சு. கெட் பாடுன்னு பார்த்தா எனக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேணும்னே ஒரு பாடை டெலீட் பண்ண போகிறாங்க. டெலீட் பண்ணால் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பாடு அதுவே ரீக்ரியேட் ஆகணும். ஏன்னா அதுதான் கியூபர்நெட்டிஸ் நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ kubectl delete பாட், என்னோட பாடோட நேம் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கெட் பாடுன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இம்மீடியட்டாக 2 செகண்ட்ஸ் அந்த கமாண்டை கொடுத்து அடுத்து நான் இப்படி கெட் பாடு கொடுக்கக்குள்ள அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு புது பாடு கிரியேட் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி இந்த பாடை டெலீட் பண்ண ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு டெலீட் ஆகாது. என்ன ஆகும்னா புதுசாக உங்களுக்கு பாடு கிரியேட் ஆயிரும். அப்போ இந்த பாடெல்லாம் டெலீட் பண்ணணும்னா எதை டெலீட் பண்ணணும்னா நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியது kubectl டெலீட் பாடா, இந்த பாடெலாம் டெலீட் பண்ணணும்னா நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியது ரெப்ளிகா செட்டை. இப்போ நான் 2 பாடை டெலீட் பண்ண திருப்பி 5 செகண்ட்ஸில் பாருங்களேன் இமீடியட்டாகவே டெலீட் பண்ணிங்களா மில்லி செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் புது பாடை கிரியேட் பண்ணுற கமாண்டை கொடுத்துரும், புதுசாக கிரியேட் ஆயிடும். அப்போ எப்போவுமே இந்த ரெப்ளிகா செட்டுன்றது என்னென்னா நம்ம ஒரு நம்பர் வைக்கிறோம் விச் ரெப்ளிகா 5ன்னு கொடுத்தீங்கன்னா எக்காரணம் கொண்டாலும் உங்கள் நோடே உங்களோட ஒர்க்கர் நோடே கிராஷ் ஆனாலுமே கிராஷ் ஆகிடுச்சா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா புதுசாக 2 பாடு இந்த இருக்கிற ஒர்க்கர் நோடில் கிரியேட் ஆகிடும். அப்போ இட் வில் ஆல்வேஸ் என்ஷூர் தட் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துறீங்களோ அத்தனை மணி பாடு ரன் ஆகிட்டே இருக்கும். டன். இப்போ இதுதான் நம்மளோட ரெப்ளிகா செட்டோட யாமல் ஃபைல். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், 3 கோடு போட்டு பிரிச்சுக்கிறேன். இப்போ இங்கே ரெப்ளிகா செட்டுன்றதுக்கு பதில் டீமன் செட்டுன்னு கொடுத்துக்கிறேன், DAEMON. அவ்வளோதாங்க. டீமன் செட்னா என்ன மீனிங், இந்த ரெப்ளிகான்ற லைனை நீங்கள் கொடுக்க முடியாது, ஒர்க் ஆகாது. அப்போ அதை தூக்கிக்கிறேன். அண்ட் இங்கே LWM ரெப்ளிகான் பதில் LWM டீமன் DAEMON அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே எத்தனை பாடு வேணுன்ற நம்பர்லாம் நம்ம கொடுக்கவே முடியாது. பட் இப்போ இந்த கோடை காப்பி பண்ணி நான் ரன் பண்ணனா என்கிட்ட எத்தனை ஒர்க்கர் நோடு இருக்கான், 2 ஒர்க்கர் நோடு இருக்கான். அப்போ 2 பாடு கிரியேட் ஆகும் பாருங்களேன். ஸோ vi main.yaml delete everything, paste the code, save and quit. நம்ம kubectl applyன்னு கொடுப்போம், டீமன் செட் கிரியேட் ஆயிடுச்சு. கெட் பாடுன்னு கொடுப்போம், டீமன்ன்ற பேரில் 2 பாடு ரன் ஆகிட்டு இருக்கு 4 செகண்ட்ஸ் ago. அண்ட் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா kubectl get pods -o wide அப்படின்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் 2 டீமனும் என்ன ஆகும்னா ஒரு நோடில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி தரேன். என்ன ஆக்டிவிட்டினா காப்ஸில் எடிட் நோட்ஸை நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு 3வது ஒர்க்கர் நோடை ஆட் பண்ணுங்க. 3வது ஒர்க்கர் நோடை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா டீமன் செட்டு அந்த நோட்லேயும் கிரியேட் ஆகணும். ஆகுதா இல்லையான்றத நீங்கள் ஒரு புது நோடை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கெட் பாடுன்ற கமாண்டை ரன் பண்ணி வந்திருக்கா இல்லையான்றதை பார்த்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை சொல்ல போகிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வித் திஸ் வில் ஸ்டாப் அவர் டுடேஸ் வீடியோ. நம்ம டிப்ளாய்மெண்ட்னா என்னென்னு நம்ம கற்றுக்கலான் இருந்தோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிப்ளாய்மெண்ட், ஸ்டேட்ஃபுல் செட், ஜாப், க்ரான் ஜாப் அது எல்லாமே அடுத்த வீடியோஸில் நம்ம அப்கமிங்ஸில் நம்ம அதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போங்க. பட் நம்ம சோஃபார் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு பாட்னா என்ன, ரெப்ளிகா செட்னா என்ன, டீமன் செட்னா என்ன, அண்ட் நம்ம அது கூடவே நம்ம பாடோட லைஃப் சைக்கிள், நேம் ஸ்பேசஸ்னால் என்ன, எப்படி பாட் பிஹேவ் பண்ணும், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். குபர்நெட்டிஸோட சில டாபிக்ஸ்லாம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் நமக்கு லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இது நம்ம ஒரு 2-3 வீடியோஸில் முடிக்கிற மாதிரி வராது, நம்ம இன்னும் லென்த்தியாக மல்டிபிள் வீடியோஸ். அண்ட் குபர்நெட்டிஸ் சீரீஸில் ஒரு வீடியோ 2 hours போகலாம், ஒரு வீடியோ 45 minutesலேயே முடியலாம். அது என்னென்னா டிபெண்டிங் ஆன் த டாபிக் அந்த டைம் நான் டியூரேஷன் செட் பண்ணுறேன். பட் நவ் with this we'll wrap up our today's video and I'll catch you on the next topic. Thanks for watching till the end. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில்
நம்ம YAML ஃபைல் எப்படி எழுதுறது, இம்பரேட்டிவ் வே, டிக்ளரேட்டிவ் வேல எப்படி நம்ம ஒரு kubectl கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நம்ம இந்த பெயிண்ட் டயக்ராம்லையுமே நம்ம ஒரு ரெப்ளிகா செட்னா எப்படி நம்மளோட பாட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறான், டிமான் செட்ஸில் எப்படி பாட்லாம் கிரியேட் ஆகுறான், ஒரு நோடு கிராஷ் ஆனாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ நோடு ஆட் ஆனாலும் நம்மளோட பாடோட பிஹேவியர்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது நம்ம இன்னும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். அண்ட் டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு டாபிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அது இன்னும் அதுக்கான ஃபவுண்டேஷன், அதுக்கோட டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அப்போ இந்த வீடியோன்றது இன்னும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிரும். ஸோ வித் திஸ் வில் ரேப் அவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் நம்ம இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஈவன் மல்டிபிள் திங்ஸ். அண்ட் Kubernetes கிளஸ்டரை நம்ம இப்போதைக்கு KOPSன்ற ஒரு இன்சுலேஷன் மெத்தடில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் AWSல EKSன்ற கிளஸ்டர்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்த்து அண்ட் so far நம்ம பாட்னா என்னன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பட் அந்த பாடோட அவுட்புட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் Kubernetes சர்வீசஸ்னா என்ன, எப்படி நம்ம ஒரு பாடை நம்ம Kubernetes வழியாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்ற நெட்வொர்க்கிங் டாப்பிக்கை நம்ம நல்லா ஃபவுண்டேஷனாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம பாடோட அவுட்புட்லாம் பார்ப்போம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் தோஸ் வீடியோஸ் அண்ட் இன்னும் நீங்கள் Kubernetes பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். அண்ட் சப்போஸ் இந்த DevOps சீரீஸ் ஆர் Cloud சீரீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் இட் டு தம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஹாவ் அ கிரேட் டே.